சொன்னது இதை படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நீங்கள் பாடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்னொன்றுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு சாதாரண சாலை பாதுகாப்பாக இருக்கட்டும், சாலை பாதுகாப்பு அப்படின்னு சாப்டர்ல கூட நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பொது அறிவு விஷயங்கள் இருக்கும். அதுலேயும் ஸோ 6வதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம், டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சிவிக்ஸ் அப்படின்னா குடிமையியல், அதில் மொத்தம் 7 லெசன்ஸ். அதில் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. இந்த டைவர்சிட்டி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு குரூப் 2 போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த இதுவும் தெரியணும், சரியா? பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் 2 இருக்கும்போது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டும் அப்படியே கற்றுக்கிற மாதிரி ஆகும். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது டைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி இதுக்கு தமிழ்ல என்ன? பயோடைவர்சிட்டிக்கு என்ன தமிழ்? ஒரு இவங்க பேசினாங்க சில ஆஃபீஸர்ஸ், அதாவது ஒரு இப்போ நான் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய பாலம் வந்து இடிஞ்சு விழுந்தது. எங்கள் வீட்டில் இருந்து இங்கே மதுரையில இருந்து வீட்டிலேருந்து ரோட்டுக்கு போனால் அதான் 200 மீட்டர் தான் வீட்டில் இருந்து. நத்த ரோட்டில் தமிழ்நாட்டிலே மிக நீண்ட பாலம் இதுதான் தமிழ்நாட்டிலேயே. அந்த பாலம் வந்து இப்போ ஈவினிங் வந்து இடிஞ்சு விழுந்து தெரியல, இப்போதைக்கு ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல. கட்டிக்கிட்டு இருக்க பாலம் இன்னும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப மிக நீண்ட பாலம். மதுரையில் இருக்கக்கூடிய முக்கிய மால் அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கும். பாண்டியன் ஹோட்டல் 70 மால்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அது பைபாஸ் இது வரைக்கும் நத்தம் போய் அப்படியே தோரங்குறிச்சி போய் ஒரு ஷார்ட்கட் திருச்சியிலேருந்து மதுரைக்கு வர்ற ரோடு. இப்போ திருச்சியிலேருந்து மதுரைக்கு வர்ற ரோடை விட இது ஷார்ட்டாக வரும், அதுக்காக போடுறாங்க. இந்த இதில் தான் நான் சொன்னேன், இந்த நத்த ரோட்டில் போடுற இடத்துல தான், ஆக்குபை பண்ணுற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து எங்கள் வழியாக போகலையேன்னு வருத்தப்பட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அது எல்லாமே பச்சை பசேல் என்று இருக்கக்கூடியது. ஆனால் நிறைய காம்பன்சேஷன் நிறைய தராங்க. ஒரு தென்னை மரத்துக்கு 90,000 தர்றாங்க. அதிசயம் கிடையாது, அதிசயம் எல்லாம் இங்கே இருக்கு. அந்த பக்கம் நத்த ரோடு அதிசயம் வந்து இந்த பக்கம் வரும், திண்டுக்கல் ரோடு பக்கம் வரும். ரெயினுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, ரெயின்லாம் கிடையாது, ஒரு மழை தொட்டு கூட கிடையாது. ஆழம் அவ்வளோதான். அப்படி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹெவி மெஷினரி வச்சு கட்டக்கூடியது, ரொம்ப ஹெவியான பிரிட்ஜ். அது கிட்டத்தட்ட ஒரு மெட்ரோ வாட்டர் பிரிட்ஜ் மாதிரியே இருக்கும். ரொம்ப தூரத்துக்கு இருக்கும், பல கிலோமீட்டர்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சே ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே போகும். எங்கேயுமே இறங்காம 10 கிலோமீட்டர் மேலே போனா பார்த்தீங்களா? பேசுறது கேக்குதானே? ஓகே. Recently in Dehradun one bridge also broken, I saw in news. Okay, அது மேபி ஒர்க்கிங்கா இருக்கும். இது இன்னும் கட்டிக்கிட்டு இருக்க பாலம். ஸோ எதனால விழுந்துச்சு அப்படின்னு தெரியல. அது வந்து மேபி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது குவாலிட்டியா இருந்து விழுந்திருக்கலாம். கட்டி முடிச்ச பின்னாடி விழுந்தா கூட கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேற ஏதாவது குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் சொல்லலாம். இது மேபி ஸ்லிப் ஆயிருக்கலாம். எப்படி ஒரு நாள் அப்படியே தூக்கி வைக்கிறதானே. இப்போ எல்லாமே ஃபிட் பண்ற மாதிரி தானே பாலம் எல்லாம், அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனையா இருக்கு. ஓகே, ரைட். பயோடைவர்சிட்டி, பன்முக. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து நமக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே பார்க்கணும். இப்போ பயோடைவர்சிட்டி அப்படிங்கும்போது எதை டைவர்சிட்டி? பயோடைவர்சிட்டிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஓஓ இல்லை குரூப் 1 போன்ற தேர்வுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் இல்லை இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் ஒரு இது இருக்கும் பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து போன குரூப் 1 மெயின்ஸில் கேட்டாங்க. 15 மார்க் 10 மார்க் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின், அது பெரிய கொஸ்டினில் கேட்டது. அப்படியே கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் கேட்பாங்க இந்த மாதிரி. லேண்ட் ஃபார்ம்ஸ், நில அமைப்புகள்ல இருந்தே நம்ம அந்த இதை பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் பயோடைவர்சிட்டி
அப்படின்னா என்ன, இந்த போடுங்க உயிர் பல்வகைத்தன்மை, சரிங்களா? அந்த பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பயோடைவர்சிட்டி இருக்குது. பல்லுயிர் தான், பல்லுயிர் மயம். பல்லுயிர் அப்படின்னா என்னது அப்படின்னா, பல்லுயிர் தன்மை அப்படின்னா, இப்ப இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுமே வெரைட்டி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அங்க நிறைய பயோடைவர்சிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்கறேன், சொல்லுங்க, உலகத்திலேயே அதிக பயோடைவர்சிட்டி உள்ள ஒரு இடம் சொல்லுங்க பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி அதிகமாக உள்ள சில இடங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல சொல்லுங்க. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒவ்வொன்றுமே முக்கியம், அதனால சொல்றேன். அதுக்கு பேரு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாட்ஸ்பாட் அப்படின்பாங்க. உலகத்திலேயே அதிக பயோடைவர்சிட்டி உள்ளது எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமேசான். அமேசானை விட பயோடைவர்சிட்டி உள்ளது எங்க இருக்கு சொல்லுங்க? அமேசான் அளவுக்கு, அமேசானை விட பயோடைவர்சிட்டி அதிகமா உள்ளது எங்க அப்படின்னு சொல்லுங்க? தரையிலேனா அமேசான் தான், கடலுக்குள்ள த கிரேட் பேரியர் ரீஃப் தான் உலகத்திலேயே அதிகமாக பிரம்மாண்டமான என்னது, கிரேட் பேரியர் பவளப்பாறை. பவளப்பாறையில தாங்க அதிகமாக பயோடைவர்சிட்டி இருக்கும். பவளப்பாறை. ஹிமாலயாஸ்ல பயோடைவர்சிட்டி கம்மியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிமாலயாஸ்ல பயோடைவர்சிட்டி ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஏன் ஹிமாலயாஸ்ல பயோடைவர்சிட்டி கம்மியா இருக்கும்? பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? நான் சொல்றது பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? நல்ல டெம்பரேச்சர் வேணும், மாய்ஸ்டர் வேணும். இது ரெண்டுமே வேணும், சரிங்களா? டெம்பரேச்சர் வேணும், மாய்ஸ்டர் வேணும். இது ரெண்டுமே ஹிமாலயால கிடையாது. ஹிமாலயாலாம் சில சமயம் வறண்ட காற்றுகள்லாம் வீசும். அதனாலதான் உலகத்திலே பயோடைவர்சிட்டி எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா, எங்க அதிகமா இருக்கும் சொல்லுங்க? நிலநடுக்கோட்டு பகுதியில தான் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியில தான் பெரிய காடுகளே இருக்கும். அமேசான் நிலநடுக்கோட்டு பகுதியில தான் இருக்கு. இந்தோனேஷியால நிலநடுக்கோட்டு பகுதியில தான் இருக்கு. எல்லாமே நிலநடுக்கோட்டு பகுதியில தான் நல்ல மழை இருக்கும், நல்ல வெயில் அடிக்கும். டெய்லி ஈவினிங் கூட மழை பெஞ்சிடும். 3 மணிக்கு மேல ஆஃப்டர்நூன் ஷோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில பயங்கரமான வெயில் அடிக்கும், அதான் சாயங்காலம் மழை பெய்யும். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், வெப்பச்சலனத்தால் உண்டாகும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வெக்ஷன் அப்படின்னா வெப்பச்சலனத்தால் ஏற்படக்கூடிய மழை அதிகமாக இருக்கும். மழையிலே 3 வகையான மழை உண்டு. வெப்பச்சலன மழை, அப்புறம் என்னது 3 வகையான மழை சொல்லுங்க? இன்னொன்று பாத்தீங்கன்னா பருவக்காற்று மழை, மான்சூன் மழை. இன்னொன்று என்னது, ஓரோகிராபிக் அப்படின்னு சொல்றது. நிலநடுக்கோட்டு உங்களாலே முடியும். நிலநடுக்கோட்டுக்கு கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் உங்களுக்கு, ஆனா இப்ப மறந்து போச்சு. ஈக்குவேட்டார், நிலநடுக்கோடு, பூமத்திய ரேகை, சரிங்களா? பூமத்திய ரேகை நிலநடுக்கோடு தான், நிலநடுக்கோடு அல்லது பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க, ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டிராபிக்ஸ் இருக்கும் தெரியுங்களா? இந்த டிராபிக்ஸ்க்கு நடுவில் தாங்க ரொம்ப ஹாட் ஸ்பாட் இருக்கும். டிராபிக் என்னதுன்னா, டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகா. இது எவ்வளவு? 23.5 டிகிரி நார்த். இது 0 டிகிரி நிலநடுக்கோடு. இது 23.5 டிகிரி சவுத். இது டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை. இது மகர ரேகை, இது கடகரேகை. கடகரேகைனா டிராபிக் ஆஃப் கேன்சர், மகர ரேகைனா கேப்ரிகான். இங்கதான். சோ இப்ப இந்தியால எங்க நிலநடுக்கோடு அதிகமா இருக்குன்னு சொன்னா எங்க சொல்லுவா? சரி, இந்தியால எங்க ஹாட்ஸ்பாட் அதிகமா இருக்கு? இந்தியாவில ஹாட்ஸ்பாட் அதிகமா இருக்கக்கூடிய இடம் தெரியுமா? ஹாட்ஸ்பாட்னா பல்லுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது, நிறைய உயிரினங்கள் அதிகமாக வாழக்கூடியது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில ஃபேமஸான இடம், நம்பர் 1 பிளேஸ் எங்க அப்படின்னா, இந்தியாவில கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, கடல்ல எங்க இருக்கு அப்படின்னா, ஆஸ்திரேலியால. கடல்ல உங்களுக்கு எதுக்கு வெப்பம் வேணும்? ஓரளவு அந்த தண்ணியில வெப்பமும் கொஞ்சம் லைட் இருந்தா போதும் இல்ல, சரிங்களா?
கடல்ல வாழக்கூடியது இல்ல, அதனால அங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான். வெஸ்டர்ன் காட்ஸ் தான் நம்பர் 1 ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா. வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு அடுத்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். நார்த் ஈஸ்டர்ன் இருக்குல்ல, அங்க வடகிழக்கு பகுதியில் வந்து நிறைய இருக்கும். மன்னார் வளைகுடா வந்து ஒரு பவளப்பாறை இடம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ லேண்ட் ஃபார்ம்ஸ், ஹாட்ஸ்பாட், அதுல இருந்து இங்க வந்துட்டோம். இப்போ ஹாட்ஸ்பாட் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. வேலி. வேலி அப்படிங்கிறது என்னன்னா 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, இதுதான் வேலி. இந்த வேலி வந்து அதிகமாக இருக்கக்கூடியது எங்க இருக்குன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய வேலிஸ் இருக்கும், நிறைய பள்ளத்தாக்கு இருக்கும். அப்புறம் மவுண்டைன்ஸ் ரீஜியன், பிளைன். இதுல நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்கன்றது பாருங்க. நீங்க போகாத இடம் எதுன்னு பாருங்க. இதுல ஐலாண்ட், டெசர்ட், கோஸ்ட் லைன், அத பள்ளத்தாக்கு, மலைப்பகுதிகள். மலைப்பகுதிகள் போயிருப்பீங்க, பள்ளத்தாக்குல நீங்க போயிருக்கலாம் கார்ல. சரிங்களா? போயிருக்கலாம். அப்புறம் சமவெளி பகுதி தான், மனுஷன் வாழ்றதே சமவெளி பகுதி தான். பாலைவனம் நீங்களா போயிருந்தா மட்டும்தான் பாலைவனத்துல இருக்கலாம். கடற்கரை போயிருப்பீங்க. ஐலாண்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருக்கிறதுல ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிருக்கலாம். இது கூட போயிருக்க மாட்டீங்க சில பேர். சரிங்களா? நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க. பாலைவனம், அதாவது டிப்பிக்கலா பாலைவனம் போகணும். சும்மா பாலைவனத்துக்கு ஒரு பாலைவனங்கிறது ஒரு ஆரம்பத்துல இடத்துல இருந்து இருக்காங்க. பாலைவனம் அப்படிங்கறத உள்ளதானே போகும். ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பாலைவனம், மழை பெய்யலன்னா நம்ம ஊரே பாலைவனம் ஆயிடும். சரிங்களா? பத்ம பிரியா, இப்ப பாலைவனம் போயிருக்கீங்களா? எந்த பாலைவனம் போயிருக்கீங்க? தார் போயிருக்கீங்களா? டெசர்ட். ஐலாண்டுங்கிறது சும்மா நீங்க ஊர்ல இருந்து ஒன்று போனா கூட போதும். இப்போ ஐலாண்டு போலேன்னு சொல்றீங்கல்ல, சரியா? யாரெல்லாம் ராமேஸ்வரம் போனீங்க? ராமேஸ்வரம் போனீங்கன்னாவே ஐலாண்டு போயிருக்கீங்க. ராமேஸ்வரம் போகலைன்னா நீங்க ஐலாண்டு போகலைன்னு அர்த்தம். சரியா? ராமேஸ்வரம் ஐலாண்டா இல்லையா? ராமேஸ்வரம் ஐலாண்டு தானே. சரியா? நிறைய இருக்கு. விவேகானந்தா பாறையே ஒரு ஐலாண்டு தான். சுத்தியும் தண்ணியால், அதுவும் கடல் தண்ணியால் சூழ்ந்தப்பட்ட அது ஐலாண்டு சொல்லும். தனுஷ்கோடி, தனுஷ்கோடி, தனுஷ்கோடி ஐலாண்ட். ரைட். மவுசின்ராம். சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம எதை பேசிட்டு இருந்தோம்? மவுசின்ராம். உடனே அருள் சுந்தர் அப்பப்ப அப்டேட் பண்ணிடுவாரு. தனுஷ்கோடி நோட் பண்ணிக்கங்க, உங்க நோட்ல எழுதிக்கங்க. தனுஷ்கோடி பாதிக்கப்பட்டது 1964 வந்த புயலா. இப்ப தனுஷ்கோடியை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? தனுஷ்கோடியை நல்லா சீரமைச்சிருக்கிறாங்க. அடுத்த சண்டே தனுஷ்கோடி போற பிளான் இருக்கு. வர்ற எல்லாத்துலயும் என் பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு, எங்கேயுமே அப்பா கூட்டிகிட்டே போனதே இல்லை இது வரைக்கும். சரி, தனுஷ்கோடி போகலாம் அப்படின்ட்டு ஒரு இன்னைக்கு இவங்க கற்பூர சுந்தர பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் வந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ் தான் கற்பூர சுந்தர பாண்டியன் ஐஏஎஸ். அவர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி சரி அடுத்த வாரம் நானும் வரேன், எல்லாரும் நம்ம ஃபேமிலி 2 ஃபேமிலியும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு அடுத்த சண்டே பிளான் வச்சிருக்கு. இது நல்லா இருக்கா? இப்போ அங்கே யாராவது போயிட்டு வந்தீங்களா ரீசெண்டாக தனுஷ்கோடி? இப்போ ரோடெலாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரைட். மவுசின்ராம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் அப்படின்னா சிரபுஞ்சி. நீங்கள் இப்போ ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சிரபுஞ்சி உலகத்திலேயே அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலை, த வெட்டஸ்ட் பிளேஸ். இந்த வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா சிரபுஞ்சி. சிரபுஞ்சி எங்க இருக்கு? சிரபுஞ்சி எங்க இருக்கு? எந்த மாநிலத்தில் இருக்கு? இது எல்லாமே பாத்தீங்கன்னா காசி, கேரோ, ஜைத்தியான்னு சொல்லக்கூடிய 3 மலைகள் இருக்கக்கூடிய மேகாலயால இருக்கு. இதுவும் மேகாலயா. இந்த சிரபுஞ்சியில தான் அதிக மழை பெய்யும். இப்ப சிரபுஞ்சிக்கு பக்கத்துல இருக்கிற மவுசின்ராம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமாக மழை பெய்யும். லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா சிரபுஞ்சி, மவுசின்ராம் தான் இப்போதைக்கு உலகத்திலே வெட்டஸ்ட் பிளேஸ்.
உலகத்திலே வெட்டஸ்ட் பிளேஸ். அதே மாதிரி டைவர்சிட்டி, நான் சொன்னேன் இப்ப டைவர்சிட்டி, உலகத்திலேயே வெட்டஸ்ட் பிளேஸ் இந்தியாவில தான் இருக்கு. உலகத்திலேயே ஹாட்டஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இடம், லோயஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர், அதுவும் இந்தியா. உலகத்திலே இல்லைன்னா கூட நம்ம இது வேர்ல்டுக்கே சொல்லலாம், இது வேர்ல்டுக்கு சொல்ல முடியாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜெய்சல்மர் த ஹாட்டஸ்ட் பிளேஸ், லோயஸ்ட் ரெயின்ஃபால். ஸோ மவுசின் ராம், ஜெய்சல்மர், இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், இது புக்கில் இருக்குது, நான் ஒரு தடவை படிச்சிட்டேன் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. உங்க நோட்ல எழுதணும். நோட்டு எடுத்து எழுதாம கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஒவ்வொன்றுமே நோட்ல எழுத வேண்டிய விஷயங்கள். ரொம்ப நல்லா எனக்கு தெரியும் சார், மவுசின் ராம்லாம் ஒண்ணுமே கிடையாது, தூக்கத்தில் இருந்துச்சா கூட என்னால சொல்ல முடியும் அப்படின்னா விட்டுருங்க. இப்பதான் எனக்கு மவுசின் ராம் இருக்கு, மவுசின் ராம் ஸ்பெல்லிங்கே எனக்கு தெரியாது அப்படின்னா கண்டிப்பா எழுதணும். ஜெய்சல்மர் கண்டிப்பா நீங்க எழுதணும், தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. நீங்க படிச்சிருந்தாலும் படிக்கும் போதும் எழுதணும். நான் உங்களை படிக்க சொல்லும் போது நீங்க படிச்சா கூட போகும். புக்கை நான் படிக்க சொல்லும் போது நீங்க நோட்ஸ் எடுக்காதீங்க, எடுக்கூட தேவையில்லை. அப்போ டைம் இருந்தாலும் எடுங்க, ஏன்னா படிக்கும் போது லேட் ஆகும். அதுலேயே கூட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். புக்கை படிக்க சொன்னது எல்லாமே கவர் பண்ணும்போது அப்போ நீங்க நோட்ஸ் எடுங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்துருக்கீங்க, கிளாஸ்ல நோட் அடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை ரஃப் அந்த நோட்டை திரும்ப ஒரு தடவை வீட்டில் எழுதி பார்ப்பாங்க. அது இன்னும் நல்லது, டைம் இருந்தா பண்ணி பாருங்க, சரிங்களா? உட்காந்து திரும்ப ஒரு நல்லா எழுதுவீங்க, அதுவும் நல்லது. ஒரு தடவை எழுதுனீங்கன்னா 100 தடவை படிக்கிறதுக்கு சமம். எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, எழுதும் போது டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, சரிங்களா? படிக்கும் போது கூட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், எழுதும் போது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கதான் வரும். அதனாலதான் படிச்சு படிச்சு எழுத சொல்றேன். ஜெய்சல்மர், அங்கதான் ஜெய்சல்மர் சைடுல தான் போர்ட்லாம் இருந்தது. அங்கதான் இந்த ராஜபுத்திரர்களுடைய ஏரியா, இதெல்லாமே ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏரியா. அடுத்து பாத்தீங்கன்னா, இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள், வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சொசைட்டி? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சொசைட்டி என்னன்னு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அது நமக்கு நம்ம தியரி பார்ட் நமக்கு தெரியும், பட் எது ஃபண்டமெண்டல்? ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்பது எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படிங்கிறது குடும்பம். இது இன்டர்வியூலையும் கேட்ட கொஸ்டின். போன தடவை குரூப் டிஓ போனவங்களுக்கு கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் த ஃபண்டம். திடீர்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல. நீங்க ஆப்ஷன்ல எக்ஸாம்ல கேட்டீங்கன்னா ஏதாவது 4ல போட்டு எது வரும் அப்படின்னு யோசிச்சு கூட ஆன்சர் பண்ணிடலாம். பட் திடீர்னு கேட்கும்போது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஃபேமிலி, சொசைட்டி அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபேமிலி. ஞாபகம், ஃபேமிலியில 2 வகைப்படும் உங்களுக்கு, ஜாயின்ட் ஃபேமிலிஸ், நியூக்ளியர் ஃபேமிலிஸ். இந்த கூட்டு குடும்பம், தனி குடும்பம். நியூக்ளியர் ஃபேமிலிஸ் நீங்க நிறைய அந்த நியூக்ளியர் ஹவுசஸ் எல்லாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கேரளாலாம் நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, வீடுகளே தனித்தனியா தான் இருக்கும். நீங்க ஒரு வீடு இருக்கும், வீடை சுத்தி தோட்டம் அப்படின்னு இருக்கும், அடுத்த வீடு அங்க சுத்தி தோட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. வீடுகள் ஃபேமிலின்னு கிடையாது, அந்த வீடுகள்லே அது நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட் தான். அந்த நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட்ல என்ன ஃபேமிலி இருக்கும்? ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கும். நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட் ஒரு தனியா ஒரு வீடு இருக்கு, இங்க தோட்டத்தோட இருக்கும். இங்க அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்காங்க, அது வேற, அது நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட். இது நியூக்ளியர் ஃபேமிலிஸ்னா என்னது அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோட இருக்கிறது, ஒரு குழந்தை 2 குழந்தையோட இருக்கிறது. நான் நிறைய சொல்லுவேன், நான் இந்த சோசியல் இஷ்யூஸ் மெயின்ஸ்ல கிளாஸ் எடுக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவேன். கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு விதமான கட்டுப்பாடுகள்லாம் சொன்னாங்க. குடும்ப கட்டுப்பாடு, இந்தியாவில உலகத்திலே குடும்ப கட்டுப்பாடு முத வந்தது எங்க அப்படின்னா இந்தியா தான். இந்தியாவில தான் உலகத்திலே முதல்ல குடும்ப கட்டுப்பாடு வருது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங் எங்க இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா. அருள் சுந்தரம் படிங்க பார்க்கலாம், ஏன்னா அது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறதுங்க, இன்டர்வியூலையும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், எக்ஸாம்ல அடிக்கடி நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். இந்தியாவில எப்ப முத குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க, அந்த திட்டத்தை எப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்தியாவில குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அனௌன்ஸ் பண்ணது எப்போ, இந்தியாவில ஃபேமிலி பிளானிங் பாருங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே, குடியரசு ஆன உடனேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அருள் சுந்தரம் நிறைய படிச்சிருக்காரு, கதையெல்லாம் படிச்சிருக்காரு. இந்திரா காந்தி பையன் அதை சிவியரா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக பண்ணாரு. அந்த அளவுக்கு அவர் நிறைய கெட்ட பேரு சம்பாதிச்சார். அப்புறம் ஒரு கிராஷ்ல இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இறந்ததுக்கு கூட ஒரு பின்னாடி ஒரு சதி இருக்கலாம், இறந்ததுக்கு பின்னாடி அவங்க அம்மா கூட இருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சதி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பேரு சஞ்சய் காந்தி, த யங்கர் பிரதர் ஆஃப் ராஜீவ் காந்தி.
சரி, அவர் ரொம்ப சீரியஸா ஒரு சிஸ்டம்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். மற்றபடி ரொம்ப ஒரு ஹார்ட் கோர் பர்சன்ஸ் வச்சுக்கலாம் வச்சுக்கங்களேன். ஒரு சிஸ்டம்னா அதை அமுல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஆள்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? சஞ்சய் காந்தி அவர் பேர். ஓகே, ரைட். நீங்க இந்திரா காந்தி பையன் சொன்ன உடனே எனக்கு இது வந்துச்சு. நான் அதை சொல்லணும்னு நினைக்கல. சரி, நீங்க சொன்ன உடனே சரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிலதை சொல்லுவோமே அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ 1952 இந்த ஃபேமிலி பிளானிங் கொண்டாந்தாங்க. அதாவது எவ்வளவு கவர்மெண்ட் ஃபேமிலி பிளானிங் கொண்டாந்துலாம் யாரும் திருந்தலைங்க. ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்து கவர்மெண்ட் சொல்றதுனால கேட்கறாங்களா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கே தோணும். இன்னும் கிராமத்துல பாருங்க, வசதியானவங்க அதிக குழந்தை வச்சிருக்கு. நீங்களே பாருங்க, இது ஒரு பேரடாக்ஸ். வசதியானவங்க அதிக குழந்தை வச்சிருப்பாங்களா, வசதி கம்மியானவங்க அதிக குழந்தை வச்சிருப்பாங்களா? யார் வச்சிருப்பாங்க? நீங்க பாருங்க, உங்க வீட்டுல சுத்து வட்டாரெல்லாம் பாருங்க. வசதியானவங்க 5 குழந்தை வச்சிருக்காங்களா, வசதி கம்மியானவங்க அதிக குழந்தை வச்சிருக்காங்களா அப்படின்னா, வசதியானவங்க கம்மியா தான் குழந்தை வச்சிருப்பாங்க. 1 குழந்தை 2 குழந்தை தான் அதிகபட்சம். ஆனா வசதி குறைந்தவர்கள் தப்பா நினைச்சுக்குவாங்க. என்ன தெரியுமா தப்பா நினைச்சுக்குவாங்க? குழந்தைகள் நிறைய இருந்தால் சொத்து மாதிரி அப்படின்னு தப்பா நினைச்சுக்குவாங்க. நிறைய குழந்தைகள் இருந்தா சொத்து அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தா நிறைய காசு வரும், சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு போடுவாங்க அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய குழந்தைகள் இறப்பு அப்படின்னு இருக்கிறதுனால சரி குழந்தைகள் நிறைய பேர் இருக்கும்போது குழந்தைகள் தங்கணும்ல, அப்போ அதுல இறந்தது போக மீதி இருக்கிறதுக்காக நிறைய அந்த காலத்துல இருந்து நிறைய குழந்தைகள் வந்தாங்க. ஃபேமிலி பிளானிங் அமௌண்ட் 1100 ரூபாய் அப்ப கொடுக்குறாங்க. அது எனக்கு தெரியலைங்க. ஃபேமிலி பிளானிங் அமௌண்ட் 1100 ரூபா தான். அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். 1100 ரூபா ஒரு அரிசி ஒரு ஏதோ படத்துல காட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ உண்மையிலேயே ஃபேமிலி பிளானிங்க இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க யார் தெரியுமா? இந்த ஃபேமிலி பிளானிங்க கவர்மெண்ட் சொல்லி எல்லாம் கேட்கவே இல்லை. நான் சொல்றேன், யார் சொல்லி தெரியுமா கேட்கறாங்க அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணமா இந்த ஃபேமிலி பிளானிங் இருக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா, தனியார் பள்ளிகள் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே தனியார் பள்ளிகள் ஒரு நல்ல வேலையை பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைய நீங்க தனியார் பள்ளியில சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு காசு அவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி தெரியும். நான் சொல்றது முதல்லாம் ஒரு காலத்துல சென்னையில அப்படி இருந்தது. இப்ப சாதாரண ஊர்ல இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் கூட அவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க. அப்போ ஒருத்தவங்க குடும்பத்துல நினைச்சு பாப்பானா, இன்னொரு குழந்தையாவே ஒரு குழந்தைய நல்லா படிச்சு வச்சுட்டு இன்னொரு குழந்தைய வேற இடத்துல படிக்க வச்சா அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு அது இந்த சொசைட்டில இருக்காது. அது தப்பு, அது இருக்க முடியாது. சரியா? அப்படி இருக்க முடியாது. அதனாலதான் ஒரு குழந்தை 2 குழந்தைய தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். சரிங்களா? எதனால காரணம் அப்படின்னா, அதுதான் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்குனவே குழந்தைய குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அதான் உங்க கண்ணுக்கு வர்றதே அதான். சரிங்களா? இல்லைன்னு வச்சுங்களேன், எவ்வளவு குழந்தை வேணாலும் பெத்துக்குவாங்க. கவர்மெண்ட் சொல்றதுக்காக யாரு 1 குழந்தை 2 குழந்தையெல்லாம் பெத்துக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய குழந்தைகள் பெத்துக்கணும் அப்படிங்கறதுலதான் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அதான் மக்கள் விரும்புவாங்க, கூட இருக்கிறவங்களும் அதான் விரும்புவாங்க. சரிங்களா? நான் சொல்றதுல அக்ரி பண்றீங்களா? ஃபீஸ் தான், அவ்வளோ ஃபீஸ் எல்லா இடத்துலையும். சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு முக்கிய காரணம். அது அப்புறம் மற்ற விதமான வேலைகள்லாம் பண்ணல. ஒரு இதுக்கு நம்ம இப்ப இருக்க பசங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு இதுனா ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். நீங்க வீட்டுல எவ்வளவோ சமைச்சு சாப்பிடுவீங்க, உங்க சாப்பாடை ஊரே சாப்பிட்டு போகணும். இப்படி நீங்க சமைக்கிறீங்கன்னு போகணும். அது ஒவ்வொருத்தங்களும் அடுத்த வீட்டுல போனா அடுத்த வீட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நம்ம நல்லா தான் இருக்கும் சொல்ல போனா. சரியா? ஸோ அது பாத்தீங்கன்னா, அதான் சில பேர் இன்ஜினியரிங்கே 18,000 ஒரு வருஷம், ஆனா எல்கேஜிக்கு 40,000. கரெக்ட். எல்கேஜிக்கு 40,000, எல்கேஜிக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் எல்லாமே எல்லா விதமான ஸ்கூல் இருக்கு. நல்ல வேலை இந்த கொரோனாவால அதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு அடி. நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடம் பாத்தீங்கன்னா நைட்லயே சில பேர்லாம் அட்மிஷன் உட்காந்துருவாங்க. சென்னையில சில ஸ்கூல்ஸ் எல்லாமே இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் அட்மிஷன் கிடையாது. எந்த ஸ்கூல்ல போனா கூட அட்மிஷன் கிடைக்கிற அளவுக்கு தான் நிறைய ஸ்கூல்ல இருக்கிறது. ஓகே, நல்ல விஷயம் நடந்திருக்கு. ரைட். ஸோ ஜாயின்ட் ஃபேமிலினா என்ன, நியூக்ளியர் ஃபேமிலினா என்ன? அடுத்த லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2001 சென்சஸ் பிரகாரம், ஏன்னா இந்த 2011 அந்த டீடைல்ஸ் இல்லை, அதனாலதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில சமயம் அப்படியே கேட்பாங்க எக்ஸாம்ல, ஸ்கூல் புக்ல இருக்கிறதையே தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை டிஎன்பிசியில. 2001 சென்சஸ் பிரகாரம் இந்தியாவில மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 1599 லாங்குவேஜ் இருக்கு. அதுல 122 மேஜர் லாங்குவேஜ், அதிக மக்கள் பேசப்படுது. இந்த 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலி என்னது? இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். இந்த 4 மொழி குடும்பம்.
தமிழ் மொழிங்கிறது இந்த பழமையான திராவிடம். திராவிடங்கிற வார்த்தை வந்து மொழிகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அந்த திராவிட மொழிகள்ல எது பழமையானது அப்படின்னா தமிழ். அது உலகத்துக்கே பழமையானது. நீ ஏன் திராவிட மொழிகள்லன்னு சொல்ற? இந்திய மொழிகளா இருக்கட்டும், சமஸ்கிருதமா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் எந்த மொழிகள் இருந்தாலும் அதுக்கு முந்தது. உலகத்திலே கிட்டத்தட்ட ஒரிசா பாலு அப்படிங்கிறவர் வந்து பாருங்க ஆராய்ச்சி பண்ணதுல பாத்தீங்கன்னா உலகத்துல 169 நாடுகள்ல அவருக்கு தெரிஞ்சு 169 நாடுகள்ல தமிழ் மொழி தமிழ் பேர் வச்ச ஊர்கள் நிறைய இருக்குன்றார். அப்ப அங்கெல்லாம் நம்மளால போய் செட்டில் ஆயிருக்கான் போய். சரிங்களா? அந்தந்த ஊர்ல தமிழ் பேர் வச்ச ஊர்கள், ஒரே ஊர் பேர் இல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர், தமிழ் பேரை வச்ச ஊர்கள் ஒவ்வொரு நாட்டுலயும் இருக்கு. ஆப்பிரிக்கா நிறைய இடத்துல தமிழ் பேர்கள் வச்ச ஊர் இருக்கு, நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1599 லாங்குவேஜஸ். அதில் மேஜர் லாங்குவேஜ்ங்கிறது 122. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் அங்கே படிக்கிறதுல எதெல்லாம் திரும்ப ரொம்ப முக்கியமாங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த புக்ஸில் அதை கவர் பண்ணும்போது நான் கவர் பண்ணிடுறேன். ஹிஸ்டாரிக்கலி போர்ச்சுகீஸ் டெஸ்டிங்க பார்த்தீங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட அப்படியே வந்துருச்சு பாருங்க. மாடர்ன் இந்தியாவில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மாடர்ன் இந்தியாவில் என்ன அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னா, எந்த ஆர்டர்ல யூரோப்பியன்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க? எந்த ஆர்டர்ல ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள்? ஸோ இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வந்த அந்த ஆர்டருக்கு பாருங்க, போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். அப்போ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டரை வரிசையா எழுதி வச்சுக்கோங்க. கேட்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் கடவுளா? தமிழ் கடவுள்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கிறேன். தமிழ் கடவுள் முருகன் உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 5 பேத்துல யாரு கடைசியா வெளியே போனது? இந்தியா விட்டு கடைசியா வெளியே போனது யாரு? குரு பிரசாத், பத்மபிரியா, சிவா, மகாலட்சுமி. கடைசியாக வெளியே போனது யார் இந்தியா விட்டு? பிரிட்டிஷ் தான் 1947 போயிட்டாங்க. அருள் சுந்தரம். கேட்ட கொஸ்டின், இன்டர்வியூல அடிக்கடி கேட்கிற கொஸ்டினுங்க. முத வந்ததும் போர்ச்சுகீஸ் தான், கடைசியா போனதும் போர்ச்சுகீஸ் தான். ஞாபகம் வச்சுங்க. 1961. சோ முதலில் வந்தது போர்த்துகீசியர்கள், கடைசியில் சென்றதும் யாரு? போர்ச்சுகீசியர்கள் தான். 1961. எங்க இருந்தாங்க? கடைசி எங்க இருந்து போனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்து போனாங்க அவங்க? வெரி குட், கோவால இருந்து போனாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். சரிங்களா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெகனைசஸ் எத்தனை லாங்குவேஜஸ்? 22 லாங்குவேஜஸ். ஸோ 22 எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். 14 + 1 + 15 3 18 + 4. சரிங்களா? ஸோ மொத்தம் 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. இதுல வந்து டெக்ளேர்டு 2004. இப்ப கேட்கறவங்க மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? கேட்கறவங்க மட்டும் தான், மற்றவங்க டைப் பண்ணக்கூடாது. கேட்கறவங்க மட்டும் டைப் பண்ணுங்க. எந்த தேதி இது சொல்லியிருக்கேன்? ராஜ்கோபால் சொல்லுங்க. எந்த தேதியில வந்து மத்திய அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது? தேதி சொல்லுங்க. ராஜகோபால், அருண் பிரசாத், குரு பிரசாத், ஃபௌசியா பானு, மீனா திலகம். இதுல இருக்கவங்க யாராவது ஆன்சர் பண்ணணும். என்னைக்கு தேதியில? வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. வெரி குட், வெரி குட். அக்டோபர் 12. இந்த தேதியை மறக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அக்டோபர் 12, 2004. வெரி குட். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணை மறக்கக்கூடாது. திரும்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால இதை கரெக்டா எழுதிக்கங்க. மொத்தம் 6 மொழிகள். இந்த 6 மொழிகளோட ஆர்டர் எழுதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 6 மொழிகள் எந்தெந்த மொழிகள் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. வரிசையா ஆர்டர்ல இந்தியாவுல செம்மொழிகள். முதல் வந்து தமிழ், அதுக்கடுத்து யார்? திரும்ப சொல்றேன். தமிழ் எப்ப அப்படின்னா 2004. சமஸ்கிருதம்
சமஸ்கிருதம் 2005, கன்னடம் தெலுங்கு 2008, மலையாளம் 2013, 2014 தானே, 2014 ஒதியா. சில பேர் 2016 சொன்னீங்க, 14 தான் ஒதியா. 2016 சொல்றீங்க. ஒதியா 2014 தான், மார்ச் 11. சரிங்களா? ஸோ 2014 தான். பத்மபிரியா சொல்றாங்க, ஏற்கனவே வாய்ஸ் ஃபைல்ல நான் சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. 2014 தான். புக்கில் 16. இன் மை புக்குன்னு சொல்றீங்க. எந்த புக்குன்னு சொல்லுங்க. மை புக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க எழுதின புக்கா இல்ல தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கா? சரியா? ஸ்கூல் புக்கா? எந்த டெக்ஸ்ட் புக்? எத்தனாவது? இதுதான் சொன்னேன், ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய தப்பு இருக்கே. யார் கரெக்டா இருக்குன்னு சொன்னா, நீ படிக்க பார்க்க நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் எதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரைட். ஏன்னா என்னோட புக்குன்னு எழுதுறீங்கல்ல, நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது உங்களோட புக்குன்னு நீங்க சொல்றீங்க. என்னோட புக் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த புக்கு? நீங்க ஏதாவது ஒரு புக்கு படிங்க. டெக்ஸ்ட் புக்ஸ், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ்ன்னு சொல்லுங்க. ஸ்கூல் புக்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதுக்காக அவங்கள தப்பும் சொல்ல முடியாது. சரிங்களா? மிஸ்டேக் வர்றது இயல்பு தான். ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக்கோட நிப்பாட்டிக்கணும். ஒரு 200 கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம் டிஎன்பிஎஸ்சி, மிஸ்டேக்ஸ் வர்றது பெரிய இயல்பு தான், தப்பு கிடையாது. எப்பா 200 கொஸ்டின்ல ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் மிஸ்டேக் வந்தா பிரச்சனை இல்லை. 50 கொஸ்டின் 60 கொஸ்டின் மிஸ்டேக் வந்தா பிரச்சனை. அது கடுப்பான விஷயம். சரியா? ஒரு 200 கொஸ்டின் செட் பண்ணீங்கன்னா, நானே சொல்றேனே, ஒரு 3-4 கொஸ்டின் மிஸ்டேக் வரும், பிரச்சனை இல்லை. எல்லா பக்கம் எந்த பக்கத்தை எடுத்தாலும் கொஸ்டின் தப்பு மிஸ்டேக்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை இல்லை. ரைட். இந்த ரிவைஸ்ட் எடிஷன்லாம் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பழைய புத்தகத்தெல்லாம் நிறைய கட் பண்ணிடுறாங்க. நமக்கு கட் பண்ண, நம்ம ஜென்ரல் நாலேஜ், நம்ம 6வது எழுதல, 6வது படிக்கல, 10வது படிக்கல, நமக்கு நிறைய இருக்கணும் விஷயங்கள், அதுதான் நம்ம படிக்கணும். ரைட். ஓல்டு புக்கு எந்த எடிஷன் சரி, எதுல இருக்குது? அது தமிழ்ல இருக்கா? எந்த இதுல இருக்குன்னு சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம்னா எது எந்த புத்தகம், என்ன சாப்டர்? சோசியல் சயின்ஸ் ரெடி. சோசியல் சயின்ஸ்ல எது? சிவிக்ஸ்லயா? சிவிக்ஸ்ல பார்க்க போறோம். இப்ப பார்த்துட்டு தான் இருக்கும். இதுல எல்லாமே கவர் பண்ண போறோம். இதுல வருதான்னு பார்ப்போம். ரைட். ஸோ த 5 டாப், இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறதுங்க. எக்ஸாம் மட்டும் கிடையாதுங்க, இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்தியாவில் ஹிந்திக்கு அப்புறம், இந்தியாவில் பேசப்படும் மொழிகள்ல ஹிந்திக்கு அப்புறம் பேசப்படக்கூடியதுலேயே வங்காளம் தான் வரும். உலகத்திலையும் பாத்தீங்கன்னா வங்காளம் வந்துடும். ஏன் அப்படின்னா, வங்காளம்ங்கிறது என்னது அப்படின்னா, உங்களுக்கு இதுல வந்துடும். பங்களாதேஷ்ல நிறைய வங்காளம் பேசுறாங்க. ஆனா பழைய இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு இருந்தது. சரிங்களா? முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்திக்கு அடுத்து டாப் 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் இந்தியால ஹிந்திக்கு அடுத்து தெலுங்கு தான் இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெங்காலி இருந்துச்சு. உலகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மண்டாரின். உலகத்துல சைனீஸ் லாங்குவேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா மாண்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்தாரின், அந்த டைலாக்டுக்கு பேர் மந்தாரின் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல. சரிங்களா? ஸோ அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர்: ஹிந்தி, பெங்காலி, தெலுங்குக்கு அப்புறம் மராத்திக்கு அப்புறம் தான் தமிழ். ஸோ அப்போ எத்தனாவது இடத்துல இருக்கு தமிழ் அப்படின்னா 5வது இடத்துல இருக்கு. இந்த ஆர்டர் முக்கியம். எழுதுங்க மதர், நோட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ரைட். அது மாதிரி இந்த ஆர்கியாலஜிக்கல் இருக்குல்லங்க தமிழ்நாட்டில், இதுவே ஒரு சான்று. என்ன சான்று அப்படின்னா, தமிழ் ஒரு என்ன மொழி, ஒரு மிக பழமையான மொழி அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்திய தொல்லியல் துறை இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றிதழ் 60% தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது, தமிழ் மொழியில் எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ அதுல இருந்து நீங்க தெரியும் நம்மளுடைய தொன்மை. இலக்கிய என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க?
பெர்சன்டேஜ் ஆல்சோ வி ஹேவ் டு மெமரைஸ். அது தேவையில்லை. பர்சன்டேஜ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. இதோட பர்சன்டேஜ்லாம் தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காது. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. பர்சன்டேஜ் தேவையில்லைங்க, ஆர்டர் மட்டும் போதும். ஸோ அடுத்து அது மாதிரி இந்த நாடகங்கள் கிளாசிக்கல் டான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாசிக்கல் டான்சஸ் வந்து இது பாருங்க, உங்களுக்கு எதாவதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா இது ஓரளவு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு. அது மாதிரி இப்ப நான் கேட்கறவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஷாருமதி, சுசாரணிகா ஆன்சர் பண்ணுங்க. கதக் எந்த மாநிலத்தோடும்? கதக் கதக் வந்து எந்த மாநிலத்தோட நடனம்? பாரம்பரிய நடனம், கிளாசிக்கல் டான்சர். இலக்கியா, ராஜ்கோபால், பொம்மி, குருபிரசாத், சபீனா. கதக் வந்து கேரளான்னு சொல்லியிருக்கீங்க, யூபி, வட இந்தியா. வெரி குட். ஸோ கதக்களி தான். கதக்களி தான். அதுக்கு தான் நான் சொன்னேன், திரும்ப நம்ம தப்பு பண்ணக்கூடிய. கதக்களி தான் என்னது? கேரளா. கதக் அப்படிங்கிறது நார்த் இந்தியா, யூபி, மெயினா யூபி, பீகார். வெறும் யூபின்னு கேட்டாங்கன்னா யூபின்னு சொல்லலாம் நீங்க. சரிங்களா? அது மாதிரி சத்ரியா அது வந்து அஸ்ஸாம். மணிப்புரி இது பேர்ல இருக்கு, கண்டுபிடிச்சலாம். ஒடிசியும் உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். குச்சிப்பிடி உங்களுக்கு ஓரளவு தெரியும். குச்சிப்பிடி வந்து ஆந்திரா. சரியா? வேணா எழுதிக்கிங்க, நோட்ல எழுதிக்கிங்க. கதக்களி கேரளா. யக்ஷகானா இது வந்து ஒரு டான்ஸ் டிராமா, கர்நாடகா. இது கொஞ்சம் கேட்பாங்க, முக்கியமானதுங்க, எழுதிக்கங்க. யக்ஷகானா இதெல்லாமே எழுதிக்கங்க. சத்ரியா தமிழ்ல. கதக் அப்படிங்கிறது வேற, கதக்களிங்கிறது வேற. கதக்களி நல்ல ஒரு காஸ்டியூம்ல ஒரு இதா ஆடுவாங்க, நளினத்தோட தான் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான நிறைய காஸ்டியூம்க்கு இதுக்கே நிறைய இதாகும். கதக்களி, யக்ஷகானம், சத்ரியா, மணிப்புரி, ஒடிசி, குடிசி. ஸோ உங்களுக்கு இந்த கதக்க திரும்ப சொல்றேன், ஏன்னா இது நிறைய பேருக்கு பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். கதக்குங்கிறது வேற, கதக்களிங்கிறது வேற. யக்ஷகானா கர்நாடகா, குச்சிப்பிடி ஆந்திரா. தமிழ்நாட்டில் பரதநாட்டியம். இதெல்லாம் கிளாசிக்கல் பாரம்பரிய நடனங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்க நடனங்கள்லாம் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நார்மலா ஃபோல்க் டான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டுப்புற நடனங்கள். ஸோ நாட்டுப்புற நடனங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், தேவராட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இதெல்லாம் தெய்யம் அண்ட் மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது எங்கன்னு கேட்பாங்க. மோகினி ஆட்டம் ஃபோல்க் டான்ஸ். சில சமயம் மோகினி ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ்லயே சொல்லிடுவாங்க சில சமயத்துல. பட் மோகினி ஆட்டம்ங்கிறது எங்கன்னு அடிக்கடி எக்ஷன் கேட்கறது. மோகினி ஆட்டங்கிறோம்னா பேரை வச்சுட்டு உடனே தமிழ்னு சொல்லிடுவீங்க. சரிங்களா? ஸோ மோகினி ஆட்டம்ங்கிறது வந்து கேரளா. பங்க்ரா இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, படத்துல கூட பார்த்திருப்பீங்க. பங்க்ரா நடனம், கையில அந்த இதை வச்சுட்டு ஆடுவாங்க, கட்சி மாதிரியா வச்சுட்டு ஆடுவாங்க நினைக்கிறேன். பங்க்ரா. குஜராத்ல தாந்தியா ஆட்டமும் ஆடன்னு ஒரு பாட்டே இருக்குங்க, தசரா கூட்டமா. கர்பா, தும்ஹால், கல்பீலியா, பூமர், ராசலீலா, ஷோலியா, பிகுங்கிறது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அஸ்ஸாம். அருள் சுந்தரம் எல்லாமே கலக்கிறாரு. உடனே பாட்டு போட்டா எந்த பாட்டுன்றாரு, தனுஷ்கோடி எப்ப இதுன்றாரு. திடீர்னு அந்த இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு ஒரு பாலம் கட்டினாங்களே, அந்த பாலத்தோட வருஷம் சொல்லுங்க அருண். ஏற்கனவே சொல்லியிருக்கு அந்த பாலத்தோட வருஷம் 2014.
அருள் சுந்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ரைட், அது மாதிரி தான் இருக்கணும். ஸோ எழுதிக்கங்க, தமிழ் எழுதிக்கங்க. இந்த போர்ஷன் இது உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் தமிழ்ல இருக்கிறது. இதுதான் நமக்கு பிரச்சனை, சரிங்களா? இதை அப்படி எழுதிக்கங்க புத்தகத்துல. இருந்தாலும் என்கிட்ட புத்தகம் இருக்கு சார், அதெல்லாம் தேவையில்லை. உங்க நோட்ல எழுதிருக்கணும், உங்க நோட்ல எழுதணும், உங்க கைப்புறம் எழுதணும். ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கையில நோட் இல்லாம கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க. இது படம் கிடையாது, சினிமா கிடையாது பாக்குறதுக்கு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் சார் அப்படித்தான் இருப்பேன், படிக்கணும். பரவாயில்ல, இல்ல படிக்கணும். அப்படி ஒரு இருக்கணும். இப்படி இருந்தா தானே மற்றவங்களுக்கு ஒரு போட்டி வரும்ல, ஒரு போட்டியோட படிக்கணும் அப்படின்ட்டு. பத்மபிரி அவங்களோட போட்டி போற ஆள் தான். பயங்கரமா படிப்பார் போல. மீனாட்சி பாருங்க, ஒரு பீஸ் ப்ரோக்ராம் ஒன்று வைக்கலான் இருக்கேன். வச்சிருவோமா? கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் ஏரியாலாம் பார்த்த பின்னாடி வைப்போம். நான் மக்கு சார், ரொம்ப இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தமிழ்ல? தன்னையே தாழ்த்திக்கிறது, அடக்கம், தன்னடக்கம். அண்டர் எஸ்டிமேட்டுங்கிறது வேற, உண்மையிலேயே தன்னை தாழ்த்திக்கிறது மாதிரி இருப்பாங்க. சில பேர் சும்மா வெளியே சொல்றதுக்கு அப்படி இருக்கலாம். தன்னடக்கம் இருக்கு. ரைட், நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து, ஸோ இந்தியா இஸ் நோன் ஃபார் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த ஃப்ரேஸ் யாரு காயின் பண்ணா? இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இது எங்க சொன்னாங்க அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. புக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தை யார் எழுதுனது? நேரு. அந்த புக்ல தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறத வந்து சொற்றொடரை வந்து நேரு வந்து சொல்றாரு ஃபர்ஸ்ட். மிஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வைக்க போறேன். எப்படி வைக்க போறேன் அப்படின்னா, ஒன்லி சில டெக்ஸ்ட் புக் சொல்லிருவேன். இந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்துதான் கேள்விகள் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? குவிஸ் வந்து ஆன்லைன்ல சூப்பரா கண்டக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா இத்தனை செகண்ட்ஸ் தான், அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணாதான் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளவுதான். நீங்க பார்த்தோ கீத்தோலாம் ஆன்சர்லாம் பண்ண முடியாது. அந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ள டைப் பண்ணிடணும், அவ்வளவுதான். அதனால பார்த்து சொல்றதுக்கு அதுக்குறதுக்கு வேலைக்கே கிடையாது. ரெஃபரெல்லாம் பண்றதுக்கு டைமே இருக்காது. இன்ஃபேக்ட் உங்களால ஒன்னும் சொல்றாங்க, உங்களால வந்து கையில உங்க ஸ்கூல் புத்தகம் எந்த புத்தகத்தெல்லாம் கொடுத்துட்டாலும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க? எந்த போட்டி தேர்வுமே கையில புத்தகம் எல்லாம் வச்சுட்டா கூட உங்களால படிக்க முடியாது. ஏற்கனவே படிச்சிருந்து ரீகலெக்ட் பண்ணா மட்டும் தான் வரும். கையில புத்தகம் கொடுத்துறாங்க உங்களுக்கு, அதை படிக்க முடியுமா? முடியவே முடியாது. பல வருடங்களுக்கு பிறகு இப்பதான் புக்க தூக்குறேன், தொடுகிறேன். பரவாயில்ல, நீங்களே ரொம்ப ஃபார்ம்ல தானே இருக்கீங்க. வெறும் மேத்ஸ் புக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இப்ப எல்லா புக்கையும் பார்க்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். பல வருடங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ஏதோ 20 வருஷமா 15 வருஷமா சொன்னீங்க. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வித் புக்ஸ் அது வேற விஷயம். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய வால்யூமா இருக்கும். அதுவே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அங்கங்க சொறி வச்சிருப்பாங்க, இங்க எங்க இருக்கு அப்படின்ட்டு. அது ஏற்கனவே சரி, வித் புக்ஸ்னா ஒரு தடவை படிச்சிருந்தாதான் வித் புக்ஸே தெரியும். அதனாலதான் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொன்னார் அப்படின்னா, காலேஜ் எல்லாம் வித் புக்ஸ் ஆக்குங்க அப்படின்றாரு. வித் புக்ஸ் இருந்தாதான் எல்லாம் படிப்பான், அப்பதான் எது எங்க இருக்குன்னே தெரியும். அடுத்து, எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னா என்ன? இனங்களின் அருங்காட்சியகம். இனங்களின் அருங்காட்சியகம் என்று யார் சொன்னா, வின்சென்ட் ஆதர் ஸ்மித். வின்சென்ட் இனங்கள் எத்தனாலஜிக்கல். அந்த அளவுக்கு இனங்கள் வந்து இந்தியாவில் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக பல்வேறு இன மக்கள், டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரேசஸ். இந்த வின்ஸ்டன் ஆர்த்தர் இவர் தான் சமுத்திரகுப்தா வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொன்னது. இந்தியாவோட ஹிஸ்டரி எழுதுனது இவர் தான். இந்தியாவோட ஹிஸ்டரி புக் ஃபர்ஸ்ட் எழுதுனது. சரியா? இப்ப பாப்போம். 1வது கொஸ்டின். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டா, இப்போ அதாவது இந்த புத்தகம் எழுதும் போது வேற ஆன்சர் வந்துருக்கும், சரியா? அந்த புத்தகம் எழுதும் போது வேற ஆன்சர், இப்ப வேற ஆன்சர். இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் என்ன ஆன்சர்? இதுல ஆப்ஷன் இருக்கா இல்லையா? இப்போ உள்ள ஆன்சர், வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? இப்ப இருக்கிறது என்னது அப்படின்னா, இதுல இல்லவே இல்லை பாருங்க. ஸோ 28 8
இதில் எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. சரி, ரெகனைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் 8th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்படி 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எது அப்படின்னா 22. இது 28,8. மோகினி ஆட்டம் பாருங்க, அப்படியே கேட்பாங்க எக்ஸாம். மோகினி ஆட்டம் எங்க இருக்கு அப்படின்னா, மோகினி ஆட்டம் எங்க? கேரளா. முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் போட்டு வச்சிருக்கேன். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. வின்சென்ட் ஸ்மித் இப்பதான் பார்த்தோம், அதனால நமக்கு தெரியும். இளங்கரின் அருங்காட்சியகம், மெத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு. அடுத்த சாப்டர் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை பெறுதல். சமத்துவம், சமத்துவம்னா என்ன? பிரிஜுடியூஸ், பாரபட்சம் உருவாதற்கு என்ன இருக்கு? அதுலயே பாத்தீங்கன்னா பாரபட்சம் உருவாக்க என்ன சொல்லுவாங்க? பிரிஜுடியூஸ், ப்ரீ ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே அதை தீர்மானிக்கிறது, இவர் இப்படிப்பட்டவர் தான், இவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாரபட்சம். பாரபட்சம் உருவாவதற்கான பொதுவாக சமூக காரணிகள் சோசியலைசேஷன், முன்முடிவு, கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, இப்படிதான் இருப்பார், அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. இந்த சமூகமா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. பாரபட்சத்தால பொருளாதார பயன்கள் கிடைக்குமா, அதுக்காக பாரபட்சமா இருக்க வேண்டியது. சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்புகள், முரண்பாடு, கான்ஃபிளிக்ட்ஸ். இது நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேர் டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் ஸ்கூல் புக்ஸே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கூல் புக்ஸ்ல அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டினா டிஃபரன்ஸ் இன் ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு வீட்டில் ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இருந்தது. ஆண் குழந்தையெல்லாம் படிக்க வைப்பாங்க, பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறது கிடையாது. இப்போ நிறைய இடத்துல இருக்குது. அப்புறம் காஸ்ட் இன்இக்வாலிட்டி, ரிலிஜியஸ் இன்இக்வாலிட்டி, ரேஸ் இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் இந்த டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு கிடைக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 15(1) ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்க? எந்த ஒரு குடிமகனும் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அப்படிங்கிற பாகுபாடே காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. அது எதை சொல்லுது அப்படின்னா 15(1). இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி தான் ரிசர்வேஷனே கொண்டாடுறாங்க. அபர்தாய்ட், இனவெறி முடிவு, இனவெறி கொள்கை. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா தான் இந்த நிறவெறி கொள்கை 27 ஆண்டுகள் சிறை விளைவிச்சு இருந்த. ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? 90ஆம் ஆண்டு விடுதலை ஆனார். இனவெறிக்கு ஒரு முடிவு கட்டினார். பிளாக் ரேசிசம். இவர் எழுதின புத்தகம் தெரியுமா? இன்டர்வியூல கேட்பாங்க, எக்ஸாம்லயும் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. யார் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் எழுதின புத்தகம் லாங் வாக் டு ஃப்ரீடம். லாங் வாக் டு ஃப்ரீடம். அருள் சுந்தர் ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியாவா இருப்பார். லாங் வாக் டு ஃப்ரீடம், விடுதலைக்காக நீண்ட நடை, விடுதலைக்கான நீண்ட நடை, லாங் வாக் டு ஃப்ரீடம். அடுத்து டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர், பாபா சாஹேப் என்ற அன்புடன் அழைக்கப்படுகிறார். இவர் இந்தியன் ஜூரிஸ்ட், இந்திய சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், பொலிட்டீஷியன் அண்ட் சோசியல் ரிஃபார்மர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருக்காங்க. இவர் படிச்ச படிப்பு யாருமே படிக்கலைங்க. அவ்வளோ படி படிச்சிருக்காரு. இவர் படிச்ச படிப்பு எழுதுறதுக்கே ஒரு அரை பக்கம் போயிடும். 1915 எம்ஏ பட்டத்தை பெற்றார். அப்புறம் பிஎஸ்சி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பிஹெச்டி பை த கொலம்பியா யூனிவர்சிட்டி, எல்லாம் வெளிநாட்டிலையும் படிச்சிருக்காரு. சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்த்துருக்கோம். அண்ட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், போஸ்ட்மஸ்லி அவார்டு. எப்போ பாரத ரத்னா அவார்டு வரலான்னு பார்த்தீங்க.
லைப்ரரி வர்றதுக்கு முன்னாடி போய் இவர் வெயிட் பண்ணுவாராம் சார். க்ளோஸ் பண்ணும்போது லைப்ரரியன் விரட்டி விடுவாராம் சார். அம்பேத்கரையா? ஓகே. இந்த இதெல்லாம் இந்த அம்புலி மாமா இருக்க சிறுவர் மலர் அந்த மாதிரி புத்தகத்துல துணுக்கு செய்திகளா போடுவாங்க. அதுவும் படிச்சிருக்கேன். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. லைப்ரரியன் க்ளோஸ் பண்றப்போ லைப்ரரியை க்ளோஸ் பண்ணும்போது விரட்டி விடுவாங்க. இங்க நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி எங்க இருக்குன்னே தெரியாது. டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி எங்க இருக்குன்னு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. டெய்லி புத்தகத்தை வீட்டில் இருக்கிறத வச்சு படிச்சா போதும். லைப்ரரிலாம் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் எங்க இருக்குன்னா தெரியணும்ல ஒரு லைப்ரரி. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சருங்க. 90ஆம் ஆண்டு இவருக்கு வந்து பாரத் ரத்னா வழங்கப்பட்டது. அடுத்து லிட்ரஸி ரேட் 2011 பிரகாரம் பாத்தீங்கன்னா, லிட்ரஸில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது எப்பவுமே கன்னியாகுமரிங்க. கன்னியாகுமரி எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதனாலதான் கன்னியாகுமரியில் இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கன்னியாகுமரினா நாகர்கோவில். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுங்கிறது ஹெட் குவார்டர்ஸ். அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் எப்ப பாரு இல்ல பெட்டிஷனா போடுறது வந்து அந்த ஊர் மக்கள் தான். நிறைய பெட்டிஷன் போடுவாங்க. அது இப்ப ஆர்டிஐ வந்த உடனே ஏகப்பட்டது போடுறாங்க எல்லாருமே. இப்ப நிறைய ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு வந்து ஆர்டிஐ ஒரு பெரிய தலை வழியா அவங்களுக்கு ஆயிட்டு இருக்கு. ஆர்டிஐ மூலமாக ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை, அதன் கீழே நீங்க என்ன வேணாலும் போகணும். 2005 வந்தது. ஆர்டிஐ எப்ப வந்தது சொல்லுங்க. ஆர்டிஐ எந்த தேதியில இதானது சொல்லுங்க. அமலுக்கு வந்த தினம் ஆர்டிஐ, அந்த தேதி முக்கியம். ஆர்டிஐ தேதி அக்டோபர் 12, 2005. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 12, 2004 என்னது அதுதானே. இதான கிளாசிக்கல் செம்மொழி. பாருங்க, கன்னியாகுமரி கம்மியா இருக்கிறது தருமபுரி. தருமபுரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். தருமபுரி 2011. கன்னியாகுமரிக்கு அடுத்துதாங்க சென்னை வருது, ஞாபகம். கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, அப்புறம் நீலகிரி. மலையில இருக்கவங்க கூட நிறைய படிக்கிறாங்க. படிக்கிறதுன்றது என்னது? எழுத படிக்க தெரிஞ்சா போகும். அதான லிட்ரஸியோட இது. எழுத படிக்க தெரிந்தவர்கள், 7 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள். எழுத படிக்க தெரிஞ்சா பிரைமரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலே போகும். குறை வந்து தருமபுரி, அப்ப அரியலூர், கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவுக்கு இதெல்லாம். அடுத்து செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். செக்ஸ் ரேஷியோனா என்னன்னு கேட்பாங்க. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கிறதா செக்ஸ் ரேஷியோ. நீலகிரியில அதிகமா இருப்பாங்க, 1041 பேர். 1000 ஆண்களுக்கு 41 பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கம்மியா இருக்கிறது வந்து தருமபுரி. ரெண்டுக்குமே தருமபுரி தான் வருது. தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் நிறைய கிராமங்களா சேர்ந்ததுன்றாங்க. நிறைய ஊர்லயே கிராமங்களா தான் இருக்கும். நிறைய ட்ரைபல் வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பழங்குடியினர் கிராமங்கள்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் கல்வி அறிவு கம்மியா இருக்கும். கல்வி அறிவு கம்மியா இருந்தாலே பெண் குழந்தைகள் வந்து பேர்டனா நினைப்பாங்க, ஆண் குழந்தைகள் தான் சிறப்பானவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலதானே கேரளால வந்து பாத்தீங்கன்னா கல்வி அறிவு அதிகம். அதனாலதான் அங்க பாலின விகிதம் அதிகம் கேரளா. விழுப்புரம் அதையும் சுத்தி நிறைய ஆல்மோஸ்ட் நம்ம இருக்கிறதுனால சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிராமங்கள் தான் இருக்கும். சரியா? ஒவ்வொரு ஊரும் பாத்தீங்கன்னா 8 பட்டின்னு சொல்லுவாங்க, 80 ஊருன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு இது நடந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் ஒவ்வொரு ஊரையும் சொல்றேன். இப்ப நான் இருந்த ஊர் சொல்றேன். நான் ஸ்கூல்ல இருந்து எல்லாம் படிச்ச ஊர். நான் என்னோட
வாழ்க்கை, அதாவது ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாமே ஒரு இடத்துல இருந்த ஊர் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துவரங்குறிச்சின்னு ஒரு ஊர். அந்த துவரங்குறிச்சியை சுத்தி இருக்கிற 70-80 கிராமத்துக்கு அந்த துவரங்குறிச்சி தான் பெரிய ஊர். ஸோ ஒரு இது நடந்தாலும் அங்கதான் வருவாங்க. கிட்டத்தட்ட 80 ஊர்கள் இருக்கும், 80 வில்லேஜ் இருக்கும். இவ்வளோ வில்லேஜஸ் இருக்கும், 60-80 இருக்கும். அது எல்லாத்துக்கும் அந்த ஊர் தான் முக்கியமானது. ஸோ ஒரு சந்தைனா இங்கே தான் வருவாங்க. சரிங்களா? எல்லாமே சொல்றேன், ஒரு 80 ஊர் இருக்கும், அதுக்குரிய சந்தைகள் அப்படி இருக்கிறது. அது மாதிரி நான் வேற ஊர்ல பார்த்தது இல்லை. அப்ப நான் சொல்லுவேன், பார்த்தா திருச்சியில இருக்கிற அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் வில்லேஜஸ் நிறைய இருக்கும். ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா இந்த படத்துல வர்ற மாதிரிதான் இந்த இது கட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில வருவாங்க பாருங்க, அவ்வளோ ஜேன்னு இருக்கும். சுத்து விட்டார மாதிரி. இந்த பக்கம் பெரிய ஊர்னா துவரங்குறிச்சிக்கு, இந்த பக்கம் பெரிய ஊர்னா மணப்பாறை தான். மணப்பாறை 28 கிலோமீட்டர், விராலிமலை 28 கிலோமீட்டர், கொட்டாம்பட்டி இந்த பக்கம் 28 கிலோமீட்டர். இது எல்லாத்துக்கும் இந்த ஊர் இருக்கிறதுனால சுத்தியும் கிராமங்கள், மலையால் சூழ்ந்தப்பட்ட இடம், சுத்தியும் மலையால் சூழ்ந்தப்பட்ட இடம். அந்த மாதிரி அது மாதிரிதான் அங்க இப்ப NSS ப்ரோக்ராம், ஷெப்பர்டு ப்ரோக்ராம்னு காலேஜ்ல படிக்கும்போது ஏதாவது ஒரு கிராமத்துல போய் என்ன பண்ணுவாங்கன்னா மரம் நட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிராமத்துல எல்லாம் மரம் நடுறதெல்லாம் இருக்கும். நீங்க ஐயாம் நியர்ன்றீங்க, நீ எந்த ஒரு தமிழ் கடவுள். அடுத்து, வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா? சிம்பிளா சொல்றதுன்னா இருந்தாங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது என்னது? செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைடிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி. ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். ஒரு அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் வழிமுறைகளின் தொகுப்பாகும். சிம்பிள் டெஃபினிஷன் ஃபார் கான்ஸ்டிடியூஷன். செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த ரூல்ஸ் தான் விதிகளாக இருக்குது. இங்கிலீஷ்ல ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரூல்ஸ் தான். புதுக்கோட்டை குமரமலையா? ஓகே. சின்ன வயசுல சில புக்ஸ் எல்லாம், சில பஸ் எல்லாம் போறதை வச்சுதான் அந்த காலத்துல டைம் வச்சுக்குவாங்க. இந்த பஸ் இந்த பக்கம் போச்சுன்னா இத்தனை மணி அப்படின்றதெல்லாம் அப்ப அந்த காலத்துல இருக்கும். இப்போ கூட சில ஊர்ல எல்லாம் பஸ் எல்லாம் கிராஸ் ஆச்சுன்னா இந்த டயத்துல எப்படின்ற மாதிரி டைம் வச்சிருப்பாங்க தெரியுமா ஊர்ல உள்ளவங்க. எல்லா ஊர்ல உள்ள மக்கள், கிராமத்து மக்கள் என்ன வாட்சா கட்டிட்டு இருக்கான். கிராமத்து மக்கள்னு சொல்றது ஒரு லேடிஸ் வாட்ச் எதுவுமே என்னன்னே தெரியாதவங்க, படிக்காதவங்க, ஒரு கூலி வேலைக்கு போறவங்க, அவங்கலாம் பாத்தீங்கன்னா மொபைல் வச்சிருப்பாங்க. மொபைல் வச்சா கூட அதுல கூட டைம் பார்க்க தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்னமும் நிறைய இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பஸ், அதுவும் இந்த பிரைவேட் பஸ்ஸஸ் தான் கொஞ்சம் கரெக்டா போகும். சில இதுல கவர்மெண்ட் பஸ் வரும், சரிங்களா? அதனால அதை வச்சுதான் டைமே பண்றாங்க. இந்த பொன்னமராவதின்னு சொல்லக்கூடிய பொன்னமராவதி, உங்க ஊர் பக்கத்துல பொன்னமராவதி, பிரான்மலை எல்லாம் இருக்கக்கூடியது. எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல புதுக்கோட்டைக்கு SVSன்னு ஒரு பஸ் போகும். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, SVS அந்த பஸ். ஸோ அதை கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் SVS பஸ் போச்சுன்னா இவ்வளவு நேரம். இப்போக்கும் போகுதா தெரியல, இருக்கும் பஸ்ஸுன்னா இருக்கும் தானே. அப்ப எங்க மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மருத, விருதுநகர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு பெரிய பஸ் அப்படின்னா அவனா அந்த காலத்திலேயே ஆம்னி பஸ்ஸுக்கு போகாம இருக்கான். ஆம்னி பஸ்காரெல்லாம் இப்போ வந்தவங்க ஆம்னி பஸ்ல போய் பெரிய ஆளா இருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயவிலாஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பஸ் தான் எல்லாமே போகும். இப்ப இருந்து இல்ல, நான் சொல்றது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க ஜெயவிலாஸ் அப்படின்ட்டு. அவெல்லாம் ஏன் இதுல போலேன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆம்னி பஸ்ல எல்லாம் எதுக்கு போலேன்னு தெரியல. அருப்புக்கோட்டை மெயினா ஜெயவிலாஸ் அப்படிங்கிறது. ரைட். அடுத்து ஈக்குவல் ப்ரொடக்ஷன். what is the answer? Which of the following is not the reason for prejudice? அது என்ன படிச்சிருந்தாலும் இது தெரியும். இதுல எது வரும் prejudice அப்படின்னா? ஜியோகிராஃபி அதுல வரணும். நேம் த புக்ஸ் ரிட்டன் பை APJ அப்துல் கலாம். அப்துல் கலாம் எழுதின புக் எது? விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்தியா 20, இக்னைட்டட் மைண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஆளாது நம்ம சிலதை பார்த்தோம்னு வச்சுங்களேன், விங்ஸ் ஆஃப் ஃபயர் நம்ம படிச்சிருக்கோம். அப்பா விங்ஸ் ஆஃப் ஃபயர் இவர் தான் எழுதின புக்குன்னு சொல்லிட்டு என்ன போட்டுருவோம், நம்ம பீன்னு போட்டு வந்துருவோம் ஆன்சர். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக். எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு ஆப்ஷன், ஒரு கொஸ்டின் ஆன்சரா ஆப்ஷனா இருந்தா அதுதான் இருக்கான்னு பார்க்கணும், மற்றது எல்லாமே வருதான்னு பார்க்கணும். APJ அப்துல் கலாம் வாஸ் கன்ஃபர்ட் பாரத் ரத்னா இந்த வருஷம் 97. விஸ்வநாதன் ஆனந்த் பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். எப்போ கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த்? 1988. இன் விச் ஸ்போர்ட் இளவழகி எக்ஸல்ஸ்? இளவழகி எதுல? கேரம்.
which article of the constitution says discrimination against any citizen on the grounds of only this. So 8 cancel இல்லை, அதான பார்த்தோம். 15(1). அம்பேத்கருக்கு எப்ப பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது? 90. As per 2011 census, the highest literate district in Tamil Nadu எங்கே? கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி. இந்த நேஷனல் சிம்பிள்ஸ் இருக்குல்லங்க, இதுதாங்க ஒரு 10 மார்க் கொஸ்டின். போன தடவை குரூப் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தான். நேஷனல் சிம்பிள்ஸ், ரைட் டவுன் த நேஷனல் சிம்பிள்ஸ். அதுல என்னது? நேஷனல் நேச்சுரல் சிம்பிள்ஸ்னே கேட்டாங்க. இப்பதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் புதுக்கோட்டை, ஒருத்தர் ஊருக்கு வைப்போம். அது புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற, இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விராலிமலை வந்து பாத்தீங்கன்னா மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. அதிகமான மயில் விராலிமலையில என்ன இருக்கு தெரியுங்களா? முருகன் கோயில் இருக்கு. இந்த விராலிமலையில இருக்க முருகன், விராலிமலையில நீங்க போனீங்கன்னா விராலிமலை அந்த முருகன் கோயிலுங்கிறது ஒரு எப்பவுமே ஒரு குன்று இருக்கிற இடத்துலதான் குமரன் இருப்பான்னு சொல்ற மாதிரி அது ஒரு சின்ன மலை இருக்கும். அந்த இதுல போனீங்கன்னா நிறைய மேல என்ன இருக்கும் தெரியுமா? நீங்க யாராவது போயிருக்கீங்களா? அங்க அதிகமான குரங்கு தொல்லைகள் நிறைய இருக்கும். குரங்கு ரொம்ப இருக்கும், ரொம்ப சேட்டை பண்ணும். குரங்கும் மயில்களும் நிறைய இருக்கும். முக்கியமான முருகர் கோயிலுங்க, போயிட்டு வாங்க. மெயின் ரோட்லயே தானே இருக்கு. இந்த சுவிட்சர்லாந்து அது இதுமா தமிழ்நாட்டிலே பார்க்க வேண்டிய இடம் எவ்வளவோ இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் மற்ற ஊர்ல போய் பாருங்க. சுவிட்சர்லாந்து போலையே அதை போலையேன்பாங்க, இங்கேயே எவ்வளவு இடம் இருக்கு. கேரளாவோட வேற என்ன இருக்கு? காட்ஸ் ஓன் கண்ட்ரி தெரியுமா? காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய மேகமலை போங்க, எவ்வளவு பசுமையா இருக்கும். மேகமலை வந்து உங்களுக்கு சுவிட்சர்லாந்து எஃபெக்ட் இருக்கும், அதை விடவே நல்லா இருக்கும். காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளின் நாடு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா கேரளா, கடவுளின் தேசம். So there is a peacock sanctuary at விராலிமலை, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க. நேச்சுரல் நேஷனல் சிம்பிள்ஸ், இதை வந்து குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. இதை பத்தி ரைட் டவுன் குரூப் 1னா D1 கேட்கலாம். ஸோ இதை பத்தி எழுதுவோம். லோட்டஸ், சேத்து தண்ணியில முளைச்சு ஒரு அழகான மலர் வரக்கூடிய. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷன். Recently on Piaka standing from God Murugan statue request, அது இருக்கும். அது மாதிரி இருக்கும். சில சமயம் ஒரு இது வந்து வேற என்ன, கிளி வந்து மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்து கொண்டாங்க. அதெல்லாம் மியர் கோயின்சிடன்ஸ். பேனியன் ட்ரீ, இந்தியாவின் நேஷனல் தேசிய மரம், தேசிய பூ. எதுங்க இதுக்கு முன்னாடி டைகருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு தெரியுமா? டைகருக்கு முன்னாடி லயன் இருந்துச்சு. பீகாக், எலபென்ட், ரிவர் கேஞ்சஸ், ரிவர் டால்பின். நிறைய பேருக்கு இந்த நேஷனல் வார்மே தெரியாது. நேஷனல் வார்ம் வந்து லாக்டோபாசிலஸ் உயிர். இது வந்து நன்மை செய்யும் மைக்ரோப்ஸ், நன்மை செய்யும் பாக்டீரியா. தேசிய பழம். ரொம்ப வருத்தமா இருக்கு, மேங்கோ சீசன் முடிந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும், நிறைய ஊர்ல முடிஞ்சிருச்சு. பட் அப்பப்போ இங்க கிடைக்கும் மேங்கோ வந்து ரொம்ப லாக்டோபாசிலஸ். நிறைய பேரோட ஃபேவரட் ஃப்ரூட், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ரூட் வந்து மேங்கோ. நான் சாப்பிட்ற அளவுக்கு மேங்கோ யாருமே சாப்பிட மாட்டாங்க. கிங் கோப்ரா, the world's longest venomous snakes இருக்கு, இன்னும் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், கொஞ்சம் நல்ல மாம்பழம் இப்பதான் கிடைக்கும். இப்பதான் ரொம்ப அல்ட்ரா டேஸ்ட்லாம் இப்பதான் கிடைக்கும் மாம்பழத்துக்கு.
முக்கணிகளில் முதல் கணி. இயற்கை தேசிய சின்னங்கள் தான் எக்ஸாம்பிளே கேட்டிருந்தாங்க. உங்க ஊர் மேங்கோ ஃபேமஸ் அப்படின்னா தமிழ்நாட்டுல மேங்கோ ஃபேமஸ் அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி. அதெல்லாம் சேலங்கிறது அந்த பேரை எடுத்துக்கிச்சு. ஆனா உண்மையிலேயே கிருஷ்ணகிரி தான் மேங்கோவுக்கு ஃபேமஸ் ஆகுது. ஓகே, சேலம் டிவிஷன், சேலம் கிளியர் மை டவுட்டா? என்னப்பா டவுட்டு? கிளியர் மை டவுட் பண்றதுக்குள்ளே அதுல டவுட் அடிச்சிட வேண்டியதானே. எல்லாத்தையும் படிச்சுட்டு தானே இருக்கேன். சேற்றில் நீரில் வளர்ந்தாலும் சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. கரெக்ட். பரவாயில்ல, சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்படிதான் கிளாஸ் எடுப்பேன், அதே மாதிரி நீங்க நான் படிப்பீங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. ரைட். ஸோ அடுத்து தமிழ்நாடோட நீலகிரி வரையாடு, எமரால்ட் டவ். சரிங்களா? ஸோ எமரால்ட் டவ். அடுத்து ஃப்ளவர் பாத்தீங்கன்னா செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர். இவர் கேட்கிறாரு விச் இயர் லயன் டு டைகர் அப்படின்னா 1972 வரைக்கும். 72 வரைக்கும் லயன் தான் நேஷனல் அனிமலா இருந்தது. அதுக்கப்புறம் தான் டைகர் வந்துச்சு. சில இதோட நீங்க இதுவும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது வேணா எழுதுறேன். இதுல இருக்கான்னு தெரியலையே. இருக்கா? இந்த நேஷனல் எம்பளத்தை பத்தி கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. ஸ்போர்ட்ஸ் இல்ல. ஓகே, ஸோ நேஷனல் ஃப்ளவர். நேஷனல் ஃப்ளவர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எழுதிக்கங்க. மெலும்போ லூசிஃபெரா. இது தமிழ்ல கேட்டுறாதீங்க, இது அப்படியே தமிழ்ல நீங்களா எழுதிக்க வேண்டியதுதான். இது பொட்டானிக்கல் நேம். சில சமயம் பொட்டானிக்கல் நேம் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி டைகருக்கு பாத்தீங்கன்னா பாந்தீரா பேந்தர்னு சொல்லுவாங்க. டைகிரஸ். நேஷனல் பேர்டு பாவோ. கிறிஸ்டேட்டஸ். நேஷனல் ட்ரீ பிகஸ் பெங்கால்னென்சிஸ். மேங்கோ. மேங்கோ மலுசிஃபெரா இண்டிகா. அதான் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஒன்று இருக்கும். அக்வாட்டிக் அனிமல், நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படிங்கிறது என்னதுன்னா ரிவர் டால்பின். ரிவர் டால்பின். லானிஸ்டா. கேங்கேட்டிகா. செங்காந்தால் மரம், பனை மரம்.
தமிழ்நாட்டின் விளையாட்டு எதுங்க? தமிழ்நாட்டின் விளையாட்டு கபடி. தேசிய விளையாட்டு அப்படிங்கிறது வந்து ஹாக்கி. தேசிய விளையாட்டு ஹாக்கி. நேஷனல் பிளாக் ட்ரை கலர், இதெல்லாம் இன்டர்வியூல அடிக்கடி கேட்கறது. சஃப்ரான் எதை சொல்லுகிறது? மேல இருக்கக்கூடிய சஃப்ரான் இருக்குல்ல, காவி பகுதி எதை சொல்லுது? தைரியத்தை சொல்லுகிறது. வாழ, சாக்ரிஃபைஸ், தியாகத்தை சொல்கிறது. தைரியமும் தியாகமும். The green at the bottom represent fertility, prosperity. செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது. ஒயிட்ங்கிறது honesty and peace, நேர்மை, அமைதி, தூய்மையை குறிக்கிறது. அறவழியையும் அமைதியையும் சொல்லுகிறது வந்து கருநீலத்தில் உள்ள அசோக சக்கரம், இந்த நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தங்க ஆர்டிஐல கேட்டு வந்தாங்க, அதுக்காக உள்ள கொஸ்டின் தான் சார்மதி சொல்றாங்க. இந்தியாவில் தேசிய விளையாட்டு என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டது. அப்படி எதுவுமே நாங்க ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐல இருந்து ரிப்ளை வந்துச்சு. Recently, Tamil Nadu added Maravan butterfly. ஆமா, என்னோட காலேஜ் மேட்டு இந்த பட்டர்ஃப்ளை தான் ரொம்ப கலெக்ட் பண்ணுவாப்ல. அவரோட பேர்ல வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து அவரோட பேர்ல ஒன்று பண்ணாங்க. என்னோட காலேஜ் மேட், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதான் ராமசாமி. பேர்ல வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சாப்ல. அதாவது ஹாஸ்டல் மேட், என்னோட பேட்ச் மேட். அவரோட பேர்ல வந்து அவர் பட்டர்ஃப்ளை எல்லாம் ரொம்ப ஆர்வமா பண்ணக்கூடியவர். அவர் பேர்ல வந்து ஒரு இது பண்ணாங்க. அவரோட கிளாஸ்மேட் தான் என்னோட பேட்ச்மேட் தான் ஒரு ஃபேமஸான டைரக்டர். என் காலேஜில் படித்தது என்னோட பேட்ச்மேட். அது நான் படித்த வருஷத்துல என்னோட ஹாஸ்டல் மேட்டு. பட் அவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நான் வந்து மேத்ஸ் படித்தேன். ராமசாமியோட கிளாஸ்மேட் தான், ஃபேமஸ் டைரக்டர். கிட்டத்தட்ட ஒரு படம் எல்லாமே ஃபேமஸ். யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? நேச்சுரலா படம் எடுக்கக்கூடியவர். ஒரு படமே இவன் ராமசாமி வீட்டில தான் ஒரு படமே எடுத்தது. அந்த படத்தோட ஆரம்ப சீன்லாம் அவங்க வீட்டில தான் இருக்கு. அவன் ஒரு ராமசாமி வந்து ஒரு ஜமீன்தார் இந்த ஊர்ல, அது பேர் என்ன, சாப்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சாத்தூர் கிடையாது, சாப்தூர் ஜமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்தூருங்கிறது மதுரையில இருக்கு. இந்த வருஷ நாடு சொல்லுவாங்கல்ல, வருஷ நாடு. டைரக்டர் கெஸ் பண்றீங்களா? சார் திரும்ப சொல்றேன், நேச்சரை பத்தி தான் படம் எடுப்பாரு சொல்றேன். எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நீங்க. அருளானந்தம் உங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அருள் சுந்தரம். நேச்சர்னா இயற்கை. ஃபேமஸ் டைரக்டர். ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் ஹிட், அதுக்கப்புறம் அதுக்கு மேல சூப்பர் டூப்பர் ஹிட். பார்க்கலாம், யாரதான் சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். இப்ப கடைசியா எடுத்த படம் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஓடல, சரியா? மத்த எல்லா படமும் ஓடுது. பாரதி ராஜாவா? பிரபு சாலமன், கரெக்ட். பிரபு சாலமன். அந்த கயல்னு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுங்களா? அந்த கயல்னு ஒரு படத்துல ஆரம்ப கட்டத்துல வீடு வரும் தெரியுங்களா? அந்த வீடு வந்து அந்த வீடு தான், சாப்தூர் ராமசாமி வீடு தான் இந்த வீட்டுல எடுத்தது. கும்கி, இது எல்லாமே நேச்சுரலா எடுக்கக்கூடிய. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு படம் எடுத்தாரு நினைக்கிறேன், போடலன்னு நினைக்கிறேன். இது காடன் நினைக்கிறேன். காடன் பாஸ்டர் அவரு தெரியல, இருக்கலாம். தேசிய கொடியின் நீளம் அகலம் இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். 3:2. அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. எவ்வளவு நேரம் இது தேசிய கொடியா? ஓகே, இந்த இது பாத்தீங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எம்ப்ளத்தை வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இந்த குரூப் அண்ட் மெயின்ஸ்லேயே. நேஷனல் எம்ப்ளம் மற்றபடி சொன்னாங்க. சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம், அதான் நேஷனல் எம்ப்ளம். Who has given the rights to manufacture the national flag? இதுலயே உங்களுக்கு சில ஆச்சரியமான விஷயம்லாம் தெரியும். முதலில் எந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய கொடி நெய்யப்பட்டது? நேஷனல் பிளாக் குடியாத்தம், சரியா? நேஷனல் பிளாக்கு வந்து எங்க ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது ஒரு காதி கிராஃப்ட். அந்த காதி கிராஃப்ட்ல தான் நேஷனல் பிளாக் வந்து நெய்யணும். எந்த ஊர்ல உள்ள காதி நேஷனல் பிளாக் அங்கதான் இப்ப ப்ரொடியூஸ் பண்ணணும். நேஷனல் பிளாகோட நெய்யக்கூடியது. எழுதிக்கங்க நேஷனல் பிளாக் வந்து எங்க அப்படின்ட்டு. இதுல கூட கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்நாடகா தான் இருக்கு பாருங்க. கர்நாடகா காதி. கர்நாடகா காதி கிராமோதய சம்யுக்த சங்கம். தமிழ் சொல்றதுன்னா கர்நாடக காதி கிராமோதயன்னு வரும்ல. கிராமோதய சம்யுக்த சங்கம். is the only unit authorized to manufacture and supply Indian flag. இது எங்க இருக்கு அப்படின்னா, அந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா காராங்கிற வில்லேஜ்ல. காராங்கிற வில்லேஜ் இது எங்க இருக்குன்னா தர்வாத் டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா. காரங்கிற கிராமம் தர்வாத். அதே மாதிரி ஓட்டர் இங்க் ஆல்சோ மேனுஃபேக்சர் சொல்றாங்க. அந்த ஓட்டர் இங்கோட ஓட்டு இருக்குல்ல, நம்ம ஓட்டு போடுவோம்ல, அந்த ஓட்டர் இங்க் அதோட கெமிக்கல் நேம் என்ன? ஓட்டர் இங்க். இந்த ஓட்டர் இங்க் வந்து எங்க பண்றாங்க அப்படின்னா மைசூர்ல, மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் அந்த கம்பெனிக்கு பேரு. மைசூர்லயே இருக்கு. சில்வர் நைட்ரேட். இந்த கம்பெனிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர். நீங்க கேட்டதுனால சொல்றேன், ஓட்டர் மைசூர் பெயிண்ட்ஸ். மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் எங்க இருக்குன்னா லொகேட்டட் வந்து மைசூர்ல. பேர் மாதிரி இருக்காங்களோ, மைசூரா. பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் இங்கதான். நீங்க சொன்ன மாதிரி அதோடைய கெமிக்கல் நேம் வந்து சில்வர் நைட்ரேட். ஆக்சிடைஸ் ஆகும் லைட் பட்டவங்க. குடியாத்த குமரன். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். இளம் வயதிலிருந்து இந்திய வரலாறு 1932 காந்தியடியை கைது செய்த போராட்டத்தை எடுத்து நாடெங்கும் போராட்டம் நடந்தது. காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலைத்துக் கொண்டார்.
காவல்துறை கடுமையான விற்பனை கூட உயிர்த்தாங்க. எந்த வருஷம் இறந்தது அப்படின்னு சொன்னாங்க 1937. திருப்பூர் குமரன். ஒவ்வொரு இதுக்குமே கேட்பாங்க, இந்த எப்போ வந்து அவருக்கு ஸ்டாம்ப் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவருடைய நூற்றாண்டு நார்மலா அந்த நூற்றாண்டுல போடுவாங்க. திருப்பூர் குமரன் நூற்றாண்டுல ரிலீஸ் பண்ணாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க இவருக்கு ஸ்டாம்ப் அப்படின்னா 2004 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மெமோரியல் ஸ்டாம்ப் கொடிகாத்த குமரன். நேஷனல் பிளாக் வாஸ் டிசைன்டு இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெங்காலி வெங்கையா, ஆந்திர பிரதேச சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளாக் வந்து குடியாத்தத்தில் தான் நெய்தாங்க. அது ரொம்ப முக்கியமானது. வெள்ளூர் மாவட்டம். இப்போ குடியாத்தம் பிரிஞ்ச பின்னாடி எந்த ஊருன்னு தெரியல, மேபி அதே வெள்ளூரா இல்லை திருப்பத்தூரானு தெரியணும். குடியாத்தம் குடியாத்தம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் போட்டோம். வெள்ளூர் தான். This flag was hoisted by Pandit Jawaharlal Nehru on 15th August. St. George Fort மியூசியத்தில் அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஏற்றுறாங்கல்ல, அந்த கொடி இருக்குல்ல, டெட் ஃபோர்ட்ல ஏற்றின ஃபர்ஸ்ட் நாள் உள்ள கொடி வந்து எங்கே இருக்கு அப்படின்னா சென்னையில். அதே கொடி சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. முத 1947 ஏற்றின கொடி. சில மியூசியம்லாம் இருந்தால் முடிஞ்சா போயிட்டு வாங்க. பக்கத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா மியூசியத்தில் தான் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். சத்தியமேவே ஜெயதே ஹாஸ் பீன் இன்ஸ்கிரைப்ட் அட் பாட்டம். இது வந்து சாரநாத்தில் அதோட கண்டினியூஷன். அது கிடைக்குதான் இது வந்துச்சு. இட் மீன்ஸ் ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ். ஸோ இந்த வார்த்தை வாய்மையே வெல்லும். வாய்மையே வெல்லுங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுங்க, வாய்மையே வெல்லுங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, இது எங்கேருந்து எடுத்தாங்க? என்ன உபனிஷத்? உபநிடதங்கள்ல இருந்து எடுத்தாங்க. என்ன உபனிஷத் அப்படின்னா முண்டக உபனிஷத். முண்டக உபநிடத்துல இருந்து எடுத்தது. முண்டக உபனிஷத். என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்றது முக்கியம். சரிங்களா? அப்பர் பார்ட் ஹஸ் 4 lines facing north, south, east and west. மூணு இந்த முன்னாடி பார்த்தா 3 தான் தெரியும், பின்னாடி உள்ளது தெரியாது. இங்கேதான் இந்த அசோக சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரம். The lower part has elephant, horse, bull and lion. தர்ம சக்கரம். தர்ம சக்கரம்ங்கிறது அங்கதான் இருக்கு. இந்த தர்ம சக்கரம் தான் ஒரு புத்த மதத்தோட இதா இருந்த கொள்கைக்காக அவங்க வச்சுக்கிட்டாங்க. இது இந்தியனோட கவர்மெண்டோட இதுல பார்க்கலாம், இந்தியன் கரன்சில பார்க்கலாம், பாஸ்போர்ட்ல பார்க்கலாம். இந்த சிம்பிள் இருக்கும். The 4 lines chosen from the Sarnath pillar reserve as our emblem is now placed in Sarnath Museum. National anthem Jana Gana Mana, written by Rabindranath Tagore, பெங்காலியில். அப்புறம் அதோட ஹிந்தி வெர்ஷனை தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில்
இது ஒவ்வொன்றுமே முக்கியம். அந்த தேதிகள் எல்லாமே அதனுடைய ஹிந்தி மொழியாக்கம். ஜனவரி 24, 1950 அரசியலமைப்பு சபையால் தேர்ந்தெடுக்கிறதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து அரவிந்த கோஷ். இந்த அரவிந்த கோஷ் தான் முதல் தீவிரவாதியா இருந்து பின்னாடி என்னவா மாறினவர், ஒரு சன்னியாசியா மாறினவர். பாண்டிச்சேரி ஆசிரமம் அதெல்லாம் ஆரோவில். இந்தியாவோட ஒரு இன்டர்நேஷனல் டவுன் அப்படின்னா ஆரோவில்லி, புதுச்சேரியில. கர்மயோகி புத்தகம் எழுதியுள்ளார். ஜனவரி 24, 1950 ரவீந்திரநாத் தாகூர். ரூல்ஸ் ஃபார் பாடும்போது பின்பற்ற வேண்டியது. நேஷனல் ஆந்தம் பாடும்போது என்ன பண்ணணும்? 52 செகண்டுக்குள்ள பாடணும். எல்லாருமே நேராக நிமிர்ந்து நிற்க வேண்டும். பொருள் புரிந்து பாட வேண்டும். நம்ம எவ்வளவு பேருக்கு பொருள் புரிந்து பாடுறாங்கன்னு தெரியல. நேஷனல் சாங் 1911 ஃபர்ஸ்ட் வந்து கொல்கத்தால ஐஎன்சியில பாடப்பட்டது. நேஷனல் சாங். ஜனகண மனகதி முதல் எங்க பாடப்பட்டது? ஜனகண மனகதி ஃபர்ஸ்ட் எங்க பாடப்பட்டது? நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் வந்து அதாவது நேஷனல் ஆந்தம் தானே. இதுதான் நேஷனல். மேல ஹெட்டிங் வந்து நேஷனல் சாங்னு போட்டிருக்காங்க. நேஷனல் ஆந்தம் தான். நேஷனல் ஆந்தம் வந்து 1911 கொல்கத்தா செஷன்ல பாடப்பட்டது. நேஷனல் ஆந்தம். நேஷனல் சாங்கிறது வேற, சரிங்களா? நேஷனல் சாங்கிறது வேற. இது தேசிய கீதம், இது தேசிய பாடல். தேசிய பாடல் அப்படிங்கிறது இதுல இருக்கா இல்லையா? ஓகே. ஸோ நேஷனல் சாங் அப்படிங்கிறது 1896 இது வந்து நேஷனல் சாங் வந்து சமஸ்கிருதத்துல கம்போஸ் பண்ணாங்க. ஆனந்த் மாத் அப்படிங்கிற ஒரு நாவல், புதினம். ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு புதினம் நாவல், இதுல இருந்து இது பண்ணாங்க. ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் 1896 பாடப்பட்டது. இதே நேஷனல் சாங்கா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வந்து 24th ஜனவரி 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை பாடினது வந்து பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திரா சட்டோபாத்யாயா. பங்கிம் சந்திரா which INC 1896. 1896 எங்க ஐஎன்சி நடந்துச்சு? 1896 எங்கே ஐஎன்சி நடந்தது? கல்கத்தா. இதுவும் கல்கத்தா. கல்கத்தா தானே கேபிட்டலா இருந்துச்சு. நேஷனல் பிளட்ஜ், தேசிய உறுதிமொழி. நம்ம இப்படி சின்ன வயசுல எல்லாம் அதெல்லாம் இப்ப பண்றாங்களா ஸ்கூல்ல அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம வந்துட்டு பண்ணுவாங்க கண்டிப்பா. நெஞ்சு கீழே இப்படி கையை நேரா வச்சு இப்படி ஒரு உறுதிமொழி பண்றாங்கல்ல, எது இருக்கானோ? இந்தியானது தாய்நாடு,
என தொடங்கும் இந்த தேசிய மொழியினை விரிதாதி வெங்கடா சுப்பராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். பிளட்ஜ் அது டெய்லி பண்றாங்களா, எப்போதான் பண்ணுவாங்களா அது ஸ்கூல்ல? டெய்லியா? India's my country, all Indians are my brothers and sisters is our national pledge. Daily, okay. The pledge was written by Vidya Mari Venkata Supparao in Telugu. சில ஸ்கூல்ல மண்டே பண்ணுவாங்களா? எவ்ரி மண்டே கம்பல்சரி. சூப்பர். மண்டே அசம்பிளில, இந்த மண்டே அசம்பிளில இந்த கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி நியூஸ் அதெல்லாம் படிக்கிறதாங்களா சில ஸ்கூல்ல? அன்னன்னைக்கு நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு. பேர் இருக்கு சார். ஓகே. மண்டே பிளாக் ஹாஸ்டிங் கம்பல்சரி. ஓ, மண்டே வந்து இது கொடியேற்றணுமா? ஓகே. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பிரைவேட் ஸ்கூல்லாம் நேராக போய் வகுப்பு மேத்ஸ் வகுப்பு எடுத்துருவாங்க. அந்த நேரத்தை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. பிரைவேட் ஸ்கூல்ல கொடியேற்றுறதுக்கு இடமே இருக்காது. நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம், தேசிய நுண்ணுயிரி, தயிர் பால்ல இருந்து எடுக்கக்கூடிய லாக்டோபாசிலஸ். 2012ஆம் ஆண்டு தான் இது வந்து நுண்ணுயிரா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. பாலை புளிக்க வைக்கக்கூடியது தான் இது. வந்து தயிர்லாம் நிறைய சாப்பிடணும், ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபெர்மெண்டேஷன் அது ரொம்ப நல்லது நம்ம வயிறுக்கு, வயிற்று கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்பட்டது. கரன்சி ஆஃப் இந்தியா, இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. 2010 இது யார் வடிவமைத்தார்? தமிழகத்தை சேர்ந்த டி. உதயகுமார். இது அந்த சமயம் நம்மளுடைய ஒரு மாணவர், அவர் இதை எடுத்து ரொம்ப சீரியஸா என்கிட்ட கொண்டாந்து காமிச்சிட்டே இருப்பார். ரொம்ப சீரியஸா அவர் வடிவமைச்சார். கிட்டத்தட்ட அவர் வடிவமைச்சதும் இதே மாதிரி தான். இவர் வடிவமைச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஆறு இருக்குல்ல, இந்த ஆறுல இருக்கிற இந்த கோடை எடுத்துடணும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது சமச்சீரானது இருக்கிறதுனால இந்த மாதிரி இதுதான். அதுதான். ஸோ இந்த சமயத்தில் இந்த 2010 அவர் மாணவராக இருந்தார். அவர் அந்த காம்படிஷன், சார் இந்த மாதிரி வந்திருக்கு சார் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ அவருக்கு வயசு வந்து 48. அவர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் வந்து இப்ராஹிம் ஃபயாஸ்ன்றது பேர். அவர் குரூப் 2ல போய் டெபுட்டி தாசில்தாராக ரிட்டையர் ஆகிட்டார். போன வருஷமே ரிட்டையர் ஆகிட்டார். போன வருஷம் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவர் இதுக்கு போட்டு ட்ரை பண்ணி அனுப்பிச்சார். பட் அவருக்கு வரல. அவரும் பார்ட்டிசிபேட். பட் அந்த லாஸ்ட் இதுல வந்தது, ஃபைனல்ல வந்து கடைசியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 10 இதுக்குள்ள அவரோட பேர் இருந்துச்சு. அப்ப 48 வயசுங்க. 2020 ரிட்டையர் ஆயிட்டாரு. 2020 மார்ச்ல ரிட்டையர் ஆனாரு. அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் 58 வயசை வந்து 60 வயசா ஆக்குனாங்க. அவரு ஒரு மோட்டிவேஷன் பாருங்க. அவர் எப்படின்னா, அது முடிஞ்சோன்னு 58 60 ஆக்குனாங்களே, ரிட்டையர் ஆன ஒன்னு அவர் என்கிட்ட சொல்றாரு, சார் இப்ப நோட்டிபிகேஷன் வந்தா நான் எழுதி இந்த 2 வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் போயிருவேன் சார். என்னால நோட்டிபிகேஷன் வந்தா மட்டும் சொல்லுங்க சார், நான் 2 வயசுல போயிருவேன்றாரு. 58 ரிட்டையர் ஆனார் தெரியுமா? அந்த சமயத்துல நோட்டிபிகேஷன் வந்தா நான் எழுதலாமா சார்? எழுதி இந்த மீதி உள்ள 2 வருஷத்துக்கு நான் எக்ஸாம் எழுதி போயிடுறேன் சார்னு சொன்னாரு. என்கிட்ட பேசினார். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா படிக்கக்கூடியது. ரொம்ப வேலை பார்த்துட்டே படிச்சார். இப்ராஹிம் ஃபயாஸ் அப்படின்னு சொல்லி. அவரோட வாட்ஸ்அப் மெசேஜ் பாருங்க. டெய்லி கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பார், டெய்லி சொல்லிட்டு இருப்பார். அவர் பேரனை பத்தி ஒன்று சொன்னாரு. அவருக்கு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா விளையாட்டு சில விஷயங்கள். வெற்றிக்கு வயது தடையல்ல, நீங்கள் தந்த பயிற்சியும் எனது 3 தடவை டிஎன்பிசி விடாமுயற்சியும் சேர்ந்து எனக்கு 50 வயதில் அரசு வேலை கிடைக்க செய்து. முயற்சியும் பயிற்சியும் இல்லாதவர்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்கும், ஆனால் கிடைக்காது. இப்போது அவர்கள் தம்பிக்கு பின்னால் நேர்மையாக உழைத்து பெறும் வெற்றியே நிரந்தரம். நன்றி ஐயா. மெசேஜ். நான் அரசு வேலைக்கு பல அவமானங்கள்
இடுக்கண்களை தாண்டி ஏன், எதற்கு, எப்படி வந்தேன் என்ற எனது அனுபவங்களை நேரில் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிளாஸில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ளது. இனாகிரேஷன் மீட்டிங் ஃபங்க்ஷன் வைக்கும்போது அழைத்தால் வருகிறேன். இது இப்போ நேரத்தை முந்தின நாள் தான் வச்சேன். அடிக்கடி மெசேஜ் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பார், முக்கியமானதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருப்பார். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மராத்தான், அந்த ஒரு லைப்ரரி இது அன்னைக்கு வந்து ஒரு அங்கே நடந்த ஒரு புக் எக்ஸிபிஷன்ல பேப்பர்ல கூட வந்துருந்துச்சு. தொடர்ச்சியாக 20 நாள் படித்து ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணார். லைப்ரரியில உட்காந்து படிச்சு தொடர்ச்சியாக 48 மணி நேரம் நினைக்கிறேன். அந்த மாதிரி ரெக்கார்டு கிரியேட் பண்ணி பேப்பர்ல கூட வந்துருந்துச்சு. அந்த ஒரு புக் எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம். அவரால் முடியாத போது அவராலே முடியாத போது உங்களால முடியாதா? சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷன் அவரை பேச சொல்லுங்க. நேஷனல் கேலண்டர் 78 AD ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து எனது சக வருடம் மார்ச் 22 ஸ்டார்ட் ஆகும். The famous astronomer Meghnad Saha headed the Calendar Reformation Committee on 22nd March 1957. It was then accepted by the Committee of National Calendar. 78 சக ஆண்டு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆகுது, ரொம்ப முக்கியம். இந்த கேலண்டர் ஃபார்மேஷன் கமிட்டி யார் தலைமையில் நடந்தது அப்படின்னா அஸ்ட்ரானமர் மேக்னத் சாகா தலைமையில் நடந்தது. இயற்பியலாளர், வான் இயற்பியலாளர், அஸ்ட்ரானமர். நேஷனல் ஹாலிடேஸ் ஆகஸ்ட் 15. அதுக்கப்புறம் இந்த பாடலை வந்து அகில இந்திய வானொலியில் வந்து பாடினது யாருன்னா கர்நாடக இசைப்பாளர் DK பட்டமால். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இது யார் பாடின பாடல்? மகாகவியோட பாடல். அடுத்து ரிபப்ளிக் டே 26 ஜனவரி 1950. அன்னைக்கு தான் டெமோக்ரட்டி ஆச்சு, இந்தியா குடியரசு ஆச்சு. ஆயிரத்தி 1947 அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூன் ஆஃப் பிரிட்டன் தான் வந்து ஹானரரி ஹெட்டா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பாத்தீங்கன்னா ஹானரரி ஹெட் யாருன்னா ஜே கியூன் தான், பிரிட்டிஷ் கியூன் தான். ரெட் ஃபோர்ட்ல தான் கொடி ஏத்துவாங்க. ரிபப்ளிக் டே கொடி யார் ஏத்துவா? ரிபப்ளிக் டே குடியரசு தினத்துக்கு யார் கொடி ஏத்துவா? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு யார் கொடி ஏத்துவா? ரெண்டு பேத்துக்குமே ரெட் ஃபோர்ட்ல ஒருத்தர் தான் கொடி ஏத்துவாங்களா? யாரு? ரிபப்ளிக் டே பிரசிடென்ட், இண்டிபெண்டன்ஸ் டே பிரைம் மினிஸ்டர். காந்தி ஜெயந்தி 3வது தேசிய நாள் 1907 தான் சர்வதேச அகிம்சை தினமாக ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது. 2007 அக்டோபர் 2ஆம் தேதி வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் சொன்னாங்க. So what is answer? National song Vande Mataram was composed by Bankim Chandra Chatterjee. National Anthem of India, இந்தியாவின் தேசிய கீதம். தேசிய கீதம் தெரியல, அதுலயே சில புக்லயே இந்த மாதிரி போல்டு பண்ணி வச்சிருக்காங்க. போல்டுங்கிறது ஆன்சர் கிடையாது.
Who wrote the famous novel ஆனந்தமடம் என்ற நூலை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திரா சாட்டர்ஜி. யாரோட பர்த்டே செலிப்ரேட்டஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ்? காந்தி. The color of the Ashoka Chakra found in our national flag? கருநீலம், நேவி. கருநீல கலர். The first flag ever flown after the independence is stored in. எங்க ஸ்டோர் பண்ணிருக்கு? இந்தியா விடுதலை நாள் பறக்கப்பட்ட முதல் கொடி எங்க இருக்கிறது அப்படின்னா சென்னை கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளது. நேஷனல் anthem was written by. தேசிய கீதத்தை எழுதியவர். அவசரப்பட்டு படக்கூடாது. தேசிய கீதமா தேசிய பாடலான்னு பார்க்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து தேவையில்லாம அவசரத்துல நம்ம தப்பா போட்டுருவோம். அது தேவேந்திரநாத்தாவும் வேற பார்க்கணும். ரவீந்திரநாத்தா. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு 52. பாருங்க, நிமிடங்கள் இருக்கு, வினாடிகள் இருக்கு. சரியா? நம்ம பாட்டுக்கு அவசரத்துல பாருங்க. இதுக்கே சில பேர் பாத்தீங்கன்னா டி போட்டிருக்கீங்க பாரியா, ஸ்டெஃபி. தப்புதானே அது? ஸோ அவசரத்துல போட்டுருவோம். ஸோ சி வினாடிகள். இதுதான் கேர்ஃபுல்லா. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ல தப்பு பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். 1896 காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யாரு? 9 கேன்சர். 9க்கு இந்த வந்தே மாதரம்ங்கிற பாடலை இயற்றியவர் இவரு. பாடியது வந்து யாரு? ரவீந்திரநாத் தாகூரா, பங்கிம் சந்திரா சாட்டர்ஜியா? 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? இந்த வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் சங் அட் 1896. 1896 நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த இதை ஃபர்ஸ்ட் யாரு பாடுனா அப்படின்னா பாடினது வந்து ரவீந்திரநாத் தாகூர். சரியா? அவசரத்துல நம்ம இதை போட்டக்கூடாது. கம்போஸ் பண்ணது வந்து பங்கிம் சந்திரா சாட்டர்ஜி, பாடினது வந்து ரவீந்திரநாத் தாகூர். விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் விடுதலை பிரதம மந்திரி. அடுத்து மேக்ஸபாலை, ரவீந்திரநாத் தாகூர். நேஷனல் ஆந்தம். பங்கிம் சந்திரா சாட்டர்ஜி நேஷனல் சாங். பெங்காலி வெங்கையா தேசிய கொடி. மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர். என்ன ஆப்ஷன் வருது பாருங்க. இருக்கவே சீதானா? ரவீந்திரநாத் தாகூர். நேஷனல் ஆந்தம். 3க்கு டி, 2க்கு ஏ, 3க்கு பி, 4க்கு சி. ஆன்சர் இஸ் சி. அடுத்து the Constitution of India. சரி, நிறைய பேர் நீங்க டீச்சரா இருக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போக வேண்டி வரும், வெளியே போக வேண்டி வரும், வேலைக்கு கவர்மெண்ட் சர்வெண்டா இருப்பீங்க. கண்டிப்பாக முகக்கவசம் அணியணும். இந்த கை கழுவுறது, இந்த கையில பற்று வர்றது, அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி வந்துருந்துச்சு, அதாவது இந்த கான்டாக்ட் மூலம் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நேரம் வந்துடும். கடையில போய் ஒரு பணம் வாங்குறீங்க, அந்த பணம் எத்தனை பேருக்கு கையில மாறி வந்திருக்கும்? சரிங்களா? பட் இருந்தாலும் கை கழுவுங்க. சரிங்களா? பட் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? மாஸ்க் மாஸ்க் மாஸ்க். மாஸ்க் தான் நம்மள தெரியணும். ஏசி ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா 2 மாஸ்க் போட்டுக்கோங்க. மற்றபடி வெளியே போகும்போது சில பேர் மாஸ்க் எல்லாம் போட்டு போவாங்க, பேசுறதுக்கு மாஸ்க் கழட்டி பேசுவாங்க. அப்படிலாம் பண்ணாது. ரூபா நோட்டு, காயின்ஸ் இது வழியா பரவாதான். அந்த காலத்துல ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்ச் 2020, ஏப்ரல் 2020 வீட்டுக்கு வந்த பேப்பர்லாம் அயன் பண்ணி தான் படிச்சாங்க. தெரியுமா? வீட்டுக்கு வந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் அயன் பண்ணி. நிறைய பேர் வீட்டுல இருந்து வெளியே வந்தா உள்ள விட மாட்டாங்க. சட்டை கிட்ட அவுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு மொபைல் எல்லாம். அப்படி பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கே, அது மோசமானது. எதை தொட்டுட்டு மொபைல தான் தொடுறோம் நம்ம. ஸோ டேக் கேர்.
கவனமாக இருங்கள். அமெரிக்காலலாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான். புளோரிடா மாநிலத்துலாம் ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்குனாங்க. 1/3 மேல வந்து கேரளால. தமிழ்நாட்டுல அவ்வளோக்கா இல்லை. எப்பவுமே தமிழ்நாட்டுல லேட்டா தான் வரும்.